Arithmetic progression, some interesting or super question. Consider the arithmetic progression 3, 7, 11 and so on. So, the AP irukku. So, the AP oda first term A is 3 and D common difference 3 க்கு அப்புறம் 7, 7 க்கு அப்புறம் 11, 4 4 increase ஆயிட்டு இருக்கு. அப்போ D is 4. Success. Done. And let AN denote the sum of the first n terms. அதாவது இந்த AP உடைய first n terms தான் AN அப்படின்றாங்க. So, நம்மளுக்கு sum of n terms என்னன்றது தெரியும். Sum of n terms is n by 2 into 2a plus n minus 1 into d. 2a na அப்போ 2 3s are 6 plus n minus 1 into d. d வந்து 4. சரி, okay, done. So, இன்னும் கொஞ்சம் simplify பண்ணிக்கலாமே. அப்போ an is equal to n by 2 into இது வந்து ஒரு 6 plus 4n 6 minus 4 na plus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, success, done. அப்போ an is equal to n into கரெக்டாக அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே 2ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 2ல டிவைட் பண்ணிட்டானா அப்படின்னா 4n plus 2ன்றது by 2 பண்ணால் 2n plus 1 ஆகிடும். அப்போது an is nothing but இந்த n உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2n square plus n இதுதான் an. ஸோ அப்போது இந்த ஏபியோடைய sum of the first n terms is 2n square plus n. சக்ஸஸ். an என்னன்றதே நம்ம பார்த்தாச்சு. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, then what is the value of 1 by 25 of summation n runs from 1 to 25 an. ஸோ இந்த ஏஎனுக்கே இப்போ சம்மேஷன் பண்ணி ஆன்சர் என்ன வரும்ன்றது கேட்குறாங்க. ஒரு சின்ன ஆப்ரேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க, என்னன்றதான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, ஏஎன் வந்து என்ன இருக்குது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஏஎன் வந்து 2n ஸ்கொயர் ப்ளஸ் n வந்திருக்கு இல்லையா. சரி, ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சம், இந்த சம்மை நம்ம சம் எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போமே. சம் எஸ் 1 by 25 summation n runs from 1 to 25. ஸோ என்ன வந்திருக்கு நமக்கு, 2n ஸ்கொயர் ப்ளஸ் n. இதான் நமக்கு அங்கே ஏனுக்கு வந்தது, அது அப்படியே இங்கே போட்டாச்சு. சரி, ஓகே, எஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன வரும்ன்றதான் கேட்குறாங்க. சரி, கேப்லாக பண்ணுவோம். 1 by 25 into ஓகே, எஸ். இதை தனித்தனியாக எடுத்துப்போமே. 2 times of summation n runs from 1 to 25 into of n square plus summation n runs from 1 to 25 of n. ஸோ இது ரெண்டு சம்மேஷனாக நான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அப்போது 2 into இது அண்ட் இது வந்து ஒரு n, அவ்வளோதான். சரி, எஸ். ஸோ 1 by 25 into 2 into ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரும், summation n square. Summation n square is n into, so 25 into n plus 1 into, so 26 into 2n plus 1. 2n plus 1 na 51ன்றது வரும். n 25 எடுத்தோம்னா 2n plus 1 வந்து 51 அப்படின்றது வரும் by 6. Summation n square ஓட ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. ஸோ அதான் இது. ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், summation n n into n plus 1 by 2. அப்போ 25 into 26 by 2 அப்படின்றது கிடச்சிடும். சூப்பர், நல்லாயிருக்கு. சரி, ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், ரொம்ப பெரிய பெரிய கால்குலேஷனாக வந்திருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு வெளியே ஒரு 1 by 25 இருக்குது. இந்த 1 by 25 நம்ம உள்ளே இருக்கிற இந்த 2 25s கூடவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு நம்பர் சைஸை ரெடியூஸ் பண்ணிட்டோம். சரி, வேறு என்ன பண்ணலாம், வேறு இந்த 2 and 6 இது ஒரு 3 times, இதுவும் நம்ம அடிச்சிடலாம். வேறு 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 ஓகே, எஸ், இது ஒரு 17 times, இதுவும் நம்ம அடிச்சிடலாம். சரி, ஓகே, ஆல் ரைட். அப்போ நம்மளுக்கு ஃபைனலி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நம்மளுக்கு 26 into 17 ப்ளஸ் இங்கே 26 by 2 அப்படின்றது இருக்குது. 26 by 2மே அடிச்சிடலாமே, 13. ஸோ திஸ் இஸ் 13. ஸோ அப்போ ஃபைனலி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு 13 இங்கே நம்ம காமனாக எடுத்துடலாம். 13 into இது ஒரு 34 மாதிரி ப்ளஸ் 13. அதாவது ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 13 இருந்தால் கொஞ்சம் கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை நான் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அகெயின் ஈக்குவல் டு இந்த 26 into 17 தான் 13 into 34 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த 26 half ஆகிடுச்சு, 17 டபுள் ஆகிடுச்சு, நத்திங் எல்ஸ். சரி, ஓகே. அப்போ இது ஃபைனலி 13 into 35 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஏன்னா இது ஒரு 13 into 1 மாதிரி இல்லையா, அதனால். ஸோ 13 into 34 plus 13 into 1 is 13 into 35. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 13 into 35. 13 into 35னா நமக்கு என்ன கிடைக்கும், 350 ப்ளஸ் ஒரு 105 ஆட் பண்ணால் 554. ஸோ 455 should be the right answer. ஸோ 455 இருக்கா,
இருக்கு ஆப்ஷன் C 455 should be the right answer. So multiple choice question check பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஆன்சரை yes success 455 option C 455 is the right answer. If A and B are non-negative real numbers such that A plus 2B is equal to 6. So இதான் condition A plus 2B is equal to 6. A and B are non-negative. Non-negative na appo positive irukkalam illa zero ah kuda irukkalam. Then the average of the maximum and minimum possible values of A plus B is what? A plus B oda maximum value, A plus B oda minimum value. இந்த ரெண்டு ஆன்சர்ஸ் கான ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். சரி ஓகே எஸ். சரி ஃபர்ஸ்ட் A plus 2B equal to 6 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரீம் கேசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ A and B சரி எஸ். இப்போது A வந்து லீஸ்ட்டாக என்னவா இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஓகே A ஜீரோவாக இருந்தால் அப்போது B வந்து 2B equal to 6 அப்போ B equal to 3. அதுவே B ஜீரோவாக இருந்தால் B ஜீரோவாக இருந்தால் A equal to 6 ஸ்ட்ரெயிட்டாகவே கிடச்சிடும். சரி ஓகே எஸ். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் A plus B. A plus B என்னன்றதான் இப்போ நம்ம பார்க்கணுமே. சரி A plus 2B equal to 6 அப்படின்னா அப்போ A plus B என்னவா இருக்கும், A plus B வந்துட்டு 6 minus B இருக்கும். அப்புறமா B என்னன்றது தெரிஞ்சாதான் A plus B என்னன்றதே நம்மளால் சொல்ல முடியுமே. A plus B equal to 6 minus B. சரி ஓகே எஸ். அப்போது A plus B வேணும், நம்ம Bயை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம B எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இங்கே இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸை இங்கே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு A plus B உடைய எக்ஸ்ட்ரீம் கேசஸும் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி ஓகே எஸ். அப்போ மேக்ஸிமம் ஆஃப் A plus B என்னன்றது வேணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், A plus B உடைய மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா 6 minus B. அப்போ B இருக்கிறதுலே மினிமமாக இருக்கணும். அப்போ B ஜீரோன்னு எடுத்துக்கலாம். B இருக்கிறதுலே ஜீரோ மினிமமாக போகணும் அப்படின்னா B ஜீரோவாக தான் இருக்க முடியும். B ஜீரோன்னு நீங்கள் போட்டோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் A plus B 6ன்னு கிடைக்கும். இதுவே அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மினிமம், இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் A plus B என்ன அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா அப்போது 6 minus Bயில் B மேக்ஸிமமாக இருக்கணும். B மேக்ஸிமமாக இருக்கணும்னா 3 தான் இருக்க முடியுமே, அதுக்கு மேலே முடியாது. B வந்து 3க்கு மேலே போச்சு அப்படின்னா அப்போ A நெகட்டிவாலாம் ஆகிடும். கரெக்டாக எஸ். ஸோ அது பாசிபிள் கிடையாது, ஏன்னா நான் நெகட்டிவாக இருக்கணும். அது கண்டிஷன் கொஷின்லேயே ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. இப்போ B கேன் பி மேக்ஸிமம் 3 தான். இப்போ B இங்கே 3 இருந்ததுன்னா அப்போ 6 minus 3 A plus B யோட வேல்யூ 3 இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே எஸ். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் A plus B 6, மினிமம் ஆஃப் A plus B 3. இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் ஆவரேஜ்? அப்போ ஆவரேஜ்னா 6 plus 3 by 2, 9 by 2 na 4.5. 4.5 தான் ஆன்சர். ஆப்ஷன் B 4.5 is right answer. செக் பண்ணி பார்த்துடலாம். ஆப்ஷன் B is right answer. Average marks. 5 students including Amit appear for an examination in which the possible marks are integers between 0 and 50 both inclusive. So marks வந்து 0 to 50 தான் இருக்க முடியும். 5 students இருக்காங்க. ஓகே எஸ், இவங்க தான் 5 students. அதில் அமித் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. The average marks of all the students is 38. Average is 38 ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஆவரேஜ் 38 இருக்கணும்னா அப்போ சம் வந்துட்டு 38 into 5 190 இருக்கணும். சரி ஓகே ஆல் ரைட் எஸ். அண்ட் எக்ஸாக்ட்லி 3 students got more than 32. கரெக்டாக இந்த 5 பேரில் 3 பேருடைய மார்க்ஸ் வந்து மோர் தேன் 32 இருக்குது. ஸோ அது 3 பேருக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு 2 பேருக்கோ இல்லை ஒருத்தருக்கோ 32 மேலே மார்க் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு 32 விட கம்மியாக கொடுக்க முடியாது. அதே சமயம் கரெக்டாக 3 பேருக்கு 32க்கு மேலே கொடுக்கணும். அப்போ மற்ற 2 பேருக்கு எப்படி இருக்கலாம், 32வோ இல்லை 32வை விட மார்க் கொஞ்சம் கம்மியாகவோ குறைஞ்ச மார்க்காவோ இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கணும். இதான் வந்துட்டு கொஸ்டின் சொல்ல வர கண்டிஷன். ஸோ எக்ஸாக்ட்லி 3 பீப்புளுக்கு மோர் தென் 32 இருக்குது. சரி ஓகே ஆல் ரைட். இஃப் no 2 students got the same marks. ஸோ எந்த 2 ஸ்டூடெண்ட் மார்க்குமே சேம் இல்லை, எல்லாரோட மார்க்ஸும் டிஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிறதும் கிளியராக சொல்லிட்டாங்க. அண்ட் அமித் காட் த லீஸ்ட் மார்க்ஸ். அப்போ இதோடைய லீஸ்ட் மார்க்கு அமித்தோடைய மார்க் among the 5 students. Then the difference between the highest and lowest possible marks of Amit is how much? ஸோ அமித்கான எக்ஸ்ட்ரீம் கேசஸ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த லீஸ்ட் மார்க்கு அமித்தோடைய மார்க். அப்போ அமித்துக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம், அமித்துக்கு கிடைக்கக்கூடிய மினிமம், இந்த 2 பாசிபிலிட்டிஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த கொஷின். இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸோ ஆவரேஜோட ஐடியா இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம வேறு என்னவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் இருக்கிற அந்த கிளியர் கட் கண்டிஷனை வச்சு லாஜிக்காகவும் இதை யோசிச்சு ஆன்சரை நம்ம ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணணும். சரி ஓகே எஸ். சரி ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது எக்ஸாக்ட்லி
3 students got more than 32. கரெக்டாக 3 பேருக்கு 32 மேலே இருக்கணும். அப்போது நம்ம ஒன்று பண்ணுவோம், 32க்கு மேலே இருக்கணும். சரி, ஓகே, எஸ். அப்போ 32க்கு மேலே இருந்து ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம அதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 32வே இருக்கலாமா? 32 32 32 எல்லாருக்குமே சேமாகவும் இருக்க முடியாது. சரி, 32 33 34 இப்படின்னு வச்சா கூட நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளமே இங்கே இருக்கிற இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு இங்கே இவங்களுக்கான ஆவரேஜ் என்ன வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியே பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு அதோடைய கான்ட்ரடிக்ஷன் இல்லை ஒய் வி கேன் டூ, ஏன் பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாதுன்றது கிளியராகவே தெரிஞ்சிடும். சரி, ஓகே, எஸ். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 32 மோர் தேன் 32ன்னு சொல்லியிருக்காங்க, மோர் தேன் 32வே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 33லேருந்து எடுத்துப்போம். ஸோ 33 34 35 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இவங்க 3 பேருடைய ஆவரேஜே 34 அப்படிங்கிறது ஆகிடும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சம் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 34 × 3 102 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது 3த்துடைய சம் 102 அப்படின்னா அப்போ இந்த 2த்துடைய சம் என்ன இருக்கணும்னா நம்மளுக்கு 88ன்னு கிடச்சிரும். இது 2த்துடைய சம் 88 அப்படின்னா அப்போ நம்ம டெஃபினட்டாக இவங்க 2 பேருடைய மார்க்ஸ் 88 சம் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க ஒருத்தராது இந்த 33 34 35 விட அதிகமாக தான் இருந்தாகணும். நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ அப்போ நம்மளுக்கு வேறு சாய்ஸே இல்லை. நம்ம ஈக்குவலாக எடுத்தாலே அந்த 88 நம்ம ஈக்குவலாக பிரித்தாலே 44 44 வரும். அப்போ அட்லீஸ்ட் 44 ஒருத்தருக்கு நம்ம அசைன் பண்ணி ஆகணும். 44 44 அப்படின்றது. பட் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்ம கண்டிஷனை பீட் பண்ணிடுறோம். கண்டிஷன் நம்ம அகெயின்ஸ்டாக நம்ம போயிடுறோம். ஏன்னா அங்கே இருக்கிற 5 பேரில் 3 பேருக்கு மட்டும்தான் 32க்கு மேலே இருக்கணும், மற்ற 2 பேர் தான் 32 ஆர் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம ரேண்டமாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த கண்டிஷனுடைய அதர் எண்டை நம்ம வருவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு இங்கே இருக்கிற 5 பேரில் 3 பேருடைய மார்க்ஸு 32வை விட அதிகமாக இருக்கணும். மற்ற 2 பேருடைய மார்க்ஸ் 32வோ இல்லை அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம லீஸ்டான 2 பேருக்கு 32 and 31 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணும். ஸோ இதான் நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு தர முடியுமே, இதுதான் இதோட ஐடியாவே. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் தரணும் அப்படின்னா 31 and 32 இப்படி தான் தரலாம். ஏன்னா இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற 3 பேருக்கு வந்து ஆப்வியஸ்லி 32 விட அதிகமாக போயிடும். ஏன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம் அதனால். சரி, ஓகே, எஸ். ஸோ இப்போ இது 31 32 அப்படின்னா இங்கேயே நமக்கு என்ன கிடச்சாச்சு, 63ன்றது கிடச்சிச்சு. 190 அதில் 63 கொடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், 190 - 63 நம்மளுக்கு 127 கிடைக்குமா. ஸோ 190 - 63 ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து 127 சொல்லி கிடைக்கும். இந்த 127 நம்ம இங்கே நம்ம 3 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ அது எந்த மாதிரி காம்பினேஷனாக இருந்தாலும் வாட் எவர் நம்ம 3 பேருக்கு கொடுத்துடலாம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அமித்கான மேக்ஸிமம் கேஸ் 31. ஸோ இதுதான் மேக்ஸிமம் கேஸ். ஸோ இதை நம்ம நோட் பண்ணிப்போம். சரி, ஓகே, எஸ். மேக்ஸிமம் அமித்துக்கு நம்ம அசைன் பண்ணக்கூடிய மார்க்ஸ் 31. 31க்கு மேலே நம்ம அசைன் பண்ண முடியாது. ஏன்னா 31க்கு மேலே போயிட்டால் இங்கே 32ன்னு கொடுத்துருவோம். அப்போ இங்கே 33 நம்ம கொடுக்க ஃபோர்ஸ் பண்ண போட்டுருவோம். அது கண்டிஷன் படி பாசிபிள் இல்லை. ஏன்னா 3 பேருக்கு மட்டும்தான் 32வை விட அதிகமாக இருக்கணும். அந்த கண்டிஷனால தான் நம்ம இங்கே 31 இங்கே 32ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அமித்க்கு நம்ம மேக்ஸிமம், அதாவது அது லீஸ்ட் அமங் த 5 இஸ் இதான், இதுக்கே நம்ம மேக்ஸிமம் 31 தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. சரி, ஓகே, எஸ். இப்போ அடுத்தது இன்னொன்று மினிமம் கேஸையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ மினிமம் கேஸ் நம்ம பார்க்கலாம். மினிமம் கேஸ் பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம இந்த இடத்துல மறுபடியும் மினிமம் கேஸ் இங்கே வரணும். அதாவது இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அமித்துக்கு வந்து மினிமம் என்னன்றதை தரணும். அது தரணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் மேக்ஸிமம் என்னன்றதை கொடுத்துருவோம். மற்ற 3 பேருக்கும் மற்ற 3 பேருக்கு வந்துட்டு மினிமம் வச்சா தான் நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருது, நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ மேக்ஸிமம் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் மார்க்ஸ் போகலாம், 50 வரைக்கும் போகலாம். அப்படின்னா அந்த லாஸ்ட் 3 பேருக்கு த ஹையஸ்ட் ஆஃப் த 3 அவங்களுக்கு 50 49 48 இப்படின்னு சொல்லியே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி இவங்க 2 பேருக்கும் நம்ம எவ்வளோ மினிமமோ, எந்த அளவுக்கு மினிமம் முடியுமோ அந்த அளவுக்கு மினிமம் கொடுத்துடலாம். சரி, ஓகே. இதுலேயுமே நம்ம நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம மறுபடியும் என்ன மார்க் கொடுத்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 32 தான் கொடுக்கலாம். நம்ம 32க்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா அகெயின் இந்த கண்டிஷனை பிரேக் பண்ணுருவோம். அதாவது
3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 32க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை பிரேக் பண்ணிவிடுவோம். அப்போ இங்கே நான் இருக்கிறத மேக்ஸிமமும் கொடுத்தாகணும், அதே சமயம் 32 விட 32 விட சின்னதாக தான் இருக்கணும்னா அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் 32 தான். அப்போ நீங்கள் நான் மேக்ஸிமம் கொடுக்கணும்னா 32, மொத்த 3 பேருக்கு மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ மினிமம் வேணும் அப்படின்னா மற்ற 4 ஸ்லாட்லையுமே நம்ம மேக்ஸிமம் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே மினிமம் இருக்கும். ஸோ அகைன் இப்போ ஆன்சர் என்னன்றதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ அகைன் நம்ம இந்த 5 பேருடைய சம்மும் நம்மளுக்கு 190 வரணும். 190ல் இந்த 4 நமக்கு தெரிஞ்சாச்சு என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம தெரிஞ்சிருமே என்ன வரும் அப்படின்றது. 32, 48 இதுவே வந்து ஒரு 80, அண்ட் தென் இது வந்து ஒரு 49 அண்ட் 50 இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு 99. ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு 179 அப்படின்றது கிடச்சிரும். 179. ஸோ இந்த 4 வேல்யூஸோடைய சம்மே 179. பட் நம்மளுக்கு டோட்டல் 190 வரணும் அப்படின்னா அப்போ இங்கே 11 தான் கொடுத்தாங்கணும். 11 இஸ் அ மினிமம் நம்பர் வி கேன் அசைன் ஃபார் அமித். ஸோ அப்போ அமித்கான மேக்ஸிமம் 31, அமித்கான மினிமம் 11. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேசஸுமே நம்ம பார்த்தாச்சு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 31 minus 11, 20 is the answer. So 20 option C. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின், லாஜிக்கை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கொஷின் இது. ஸோ அந்த மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். ஸோ அந்த லாஜிக் ஏற்ற மாதிரி அந்த கொஷின்ஸோடைய கண்டிஷன்ஸை நம்ம அதுக்கு பவுண்டடாகவே நம்ம அதை கான்ட்ரடிக்ட் பண்ணாமல் அந்த கொஷினை லாஜிக்காக ப்ராப்பராக எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். 20 இஸ் ரைட் ஆன்சர். செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் சி 20. எஸ், 20 இஸ் ரைட் ஆன்சர். கியூபிக் ஈக்குவேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அல்ஜீப்ரா ப்ராப்ளம். பாலினாமியல் சால்வ் பண்ணி அதை வச்சு ஆன்சர் கொண்டு வர மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின். Let R and C be real numbers if R and minus R are roots of the cubic equation 5x cube. நம்ம ஈக்குவேஷன் அப்படி நோட் பண்ணிப்போம். plus cx square minus 10x plus 9 equal to 0. ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஹையஸ்ட் பவர் 3. அப்போ இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி? சியோடைய வேல்யூ என்ன? இந்த சியோடைய வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்றதான் கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ஒரு ப்ராப்பரான 3 ஃபேக்டர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பாலினாமியல் கூட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஈக்குவல் டு ஒரு பாலினாமியல், அதாவது வந்து ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியலுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய பாலினாமியல் எப்படி இருக்கும்? எக்ஸ் 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 இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இன்னும் க்ளோஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 2 ரூட்ஸ் என்னென்னது கொடுத்துட்டாங்க. ஒன்று ஆர், இன்னொன்று மைனஸ் ஆர். அப்போ அந்த 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர், எக்ஸ் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேர்ட் ஃபேக்டர் என்னன்றது தெரியாது. தேர்ட் ரூட் என்னவோ அதை பொறுத்து தான் தேர்ட் ஃபேக்டர் இருக்கும். பட் நம்ம இன்னொன்று இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு 5x கியூப்னு சொல்லியிருக்கு. அப்போ டெஃபினட்டாக இந்த தேர்ட் ஃபேக்டரில் வந்து அந்த 5x இருந்தே ஆகணும். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போது எக்ஸ் இன்ட்டு 5x வந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 5x கியூப் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஸோ அப்போ இதை நம்ம 5x அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5x மைனஸ் சம் k அப்படின்னு சொல்லி எடுத்துப்போமே. ஸோ அப்போ அந்த தேர்ட் ரூட் 5x மைனஸ் k ஈக்குவல் டு 0, அதாவது k/5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பெருசாக வரி பண்ண தேவையில்லை. ஸோ இதை நான் இது கூட ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரலாம். அப்போ நம்ம கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுன்றது கிடச்சிரும். சரி, ஓகே. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 5x பண்ணோன்னா நமக்கு 5x கியூப்ன்றதே கிடச்சிரும். அது ஆப்வியஸ். சரி, ஓகே, எஸ். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு மைனஸ் கே, அப்புறம் நமக்கு மைனஸ் kx ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் அடுத்தது வேறு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆர் இன்ட்டு 5x. இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு 5x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஆர். ஸோ அப்போ மைனஸ் 5rx ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட், ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு 5x இன்ட்டு ப்ளஸ் ஆர். அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் 5rx ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்லேயே நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி, அடுத்தது இப்போது எக்ஸ் டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எக்ஸ் டேர்ம்ஸ் வேணும்னா இந்த எக்ஸ் இன்ட்டு இந்த 2 வேல்யூஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் கே. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் kr இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும்.
அடுத்தது வேறு இந்த எக்ஸ் இன்ட்டு மற்ற ரெண்டு ஃபேக்டர்ஸ். ஸோ எந்த காம்பினேஷனில் எக்ஸ் கிடைக்குமோ அதெல்லாத்தையும் மட்டும் எடுத்துக்கணும். இந்த எக்ஸ் இன்ட்டு மற்ற ரெண்டு வேல்யூஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் கே அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் கேஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் கடைசியாக இந்த எக்ஸ் டேர்ம் 5x இன்ட்டு மற்ற ரெண்டு. ஸோ 5x இன்ட்டு இது பண்ணும்போது நமக்கு மைனஸ் 5r ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 5x இன்ட்டு ப்ளஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் ஆர் மைனஸ் 5r ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். இப்போ கடைசியாக கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்றதும் பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னா 3 கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் கே அப்புறம் நம்ம கடைசி என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் கே அப்படின்றது கிடைக்கும். சக்ஸஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷனை தான் இங்கே எழுதியிருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பராக கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போதே நமக்கு ரிசல்ட் என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சிம்பிள். 5x கியூப் 5x கியூப் அதான் நம்ம பிளானே. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை கொடுத்துருக்கோமே. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு சின்றது இருக்குது. சி இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடில் இதோட எக்ஸ்பான்ஷனில் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் கே ப்ளஸ் 5r மைனஸ் 5r ப்ளஸ் 5r. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும் மைனஸ் கேன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா ப்ளஸ் 5r மைனஸ் 5r ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போது சி ஈக்குவல் டு சிம்பிளி மைனஸ் கே அப்படின்றது கிடைக்கும். சரி, அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ் கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் 10ன்றது இருக்குது. ஸோ மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் இங்கே நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் கேஆர் மைனஸ் 5r ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் கேஆர் மைனஸ் கேஆர் கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 5r ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து மைனஸ் 5r ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். சூப்பர், நைஸ். ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஏன்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இது கிடச்சிடும். சரி, ஓகே, ஆல்ரைட். கடைசியாக கான்ஸ்டன்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் டேர்மில் நமக்கு என்ன கிடைக்கும் 9 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கே. 9 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கேன்னு சொல்லி கிடச்சிரும். நம்ம இப்போது ஆல்ரெடி ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 2ன்றது கிடச்சாச்சு. இதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9 ஈக்குவல் டு 2Kன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம K ஈக்குவல் டு 9/2 அப்படின்னு சொல்லிடலாம். சக்ஸஸ். K ஈக்குவல் டு 9/2. பட் நம்ம K வேல்யூ தான் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C. C என்னன்றதான் தேவை. சிம்பிள். ஆல்ரெடி நம்ம C இன் டேர்ம்ஸ் ஆஃப் K நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு ரிலேஷன் கிடச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுலேருந்தே C ஈக்குவல் டு மைனஸ் கே அதாவது மைனஸ் 9/2 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ ஃபைனலி C வேல்யூ இஸ் மைனஸ் 9/2 அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சர். மைனஸ் 9/2 ஆப்ஷன் ஏல இருப்பாங்க. ஸோ மைனஸ் 9/2 அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செக் பண்ணிடலாமே. எஸ், ஆப்ஷன் ஏ மைனஸ் 9/2. டிஸ்டிங் இன்டிஜர்ஸ் லாகரிதம்ஸ்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். த நம்பர் ஆஃப் டிஸ்டிங் இன்டிஜர் வேல்யூஸ் ஆஃப் n சாட்டிஸ்ஃபைங் ஒரு இன்இக்வாலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி எத்தனை இன்டிஜர் வேல்யூஸ் ஆஃப் n இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். இங்கே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 0. லெஸ் தென் 0னா நெகட்டிவ். ஒரு ஃப்ராக்ஷன் எப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன கேசஸ் இருக்குது? ரொம்ப சிம்பிள். நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டர் டினாமினேட்டரும் வேறு சைன்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நியூமரேட்டர் இஸ் நெகட்டிவ், டினாமினேட்டர் இஸ் பாசிட்டிவ். இல்லைனா அதர் வே, நியூமரேட்டர் இஸ் பாசிட்டிவ், டினாமினேட்டர் இஸ் நெகட்டிவ். ஸோ இதான் நமக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸையுமே இங்கே லிஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ராக்ஷன் a/b வந்து நெகட்டிவாக லெஸ் தென் 0வாக இருக்கும். ஸோ ரெண்டு கேஸையுமே இப்போ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு 4 மைனஸ் லாக் n/2 நெகட்டிவாக இருக்கலாம். அண்ட் 3 மைனஸ் லாக் n/4 கோடு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஓகே, எஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கலாம். ஸோ இப்போ என்னோட அசம்ஷன் வந்துட்டு நியூமரேட்டர் இஸ் நெகட்டிவ், டினாமினேட்டர் இஸ் பாசிட்டிவ் இப்படி இருக்கும். சரி, ஓகே, எஸ். இல்லைனா அதர் வே, வேறு எப்படி இருக்கும்? 4 மைனஸ் லாக் n/2 இது பாசிட்டிவாக இருந்து அது கூடவே டினாமினேட்டர் 3 மைனஸ் லாக் n/4 இது நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ இதுதான் நமக்கான 2 கேசஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா என்னோட நேச்சர் என்ன, வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 4 இஸ் லெஸ் தென் லாக் n/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும்.
ஸோ இல்லைனா log n to the base 2 is greater than 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா n should be greater than 2 power 4, அதாவது n should be greater than 16. அப்போ nன்றது இன்டிஜர் 16 பெருசாக இருக்கணும். அண்ட் அது கூடவே இந்த அதர் கண்டிஷன் இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், 3 is greater than log n to the base 4, இல்லைனா log n to the base 4 is less than 3, இல்லைனா n should be less than 4 to the power 3 அப்படின்னா 64. சரி, இப்படி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கம்பைண்டாக பார்த்தோம் அப்படின்னா n 16 விட பெருசாகவும் 64 விட சின்னதாகவும் இருக்கணும். அப்படின்னா n can take what values? n can take values from 17 அப்படியே 18, 19 இன்டிஜர்ஸ் தான் எடுக்க முடியும். இப்போ 17லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 17, 18, 19, 20 and so on up to 63 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அப்போ nக்கு இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போது பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி நம்மளுக்கு கலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது 63 minus 16, 63 minus 16, அதாவது ஃபர்ஸ்ட் 16 நேச்சுரல் நம்பர்ஸை நான் எடுத்துட்டேன். இப்போ 63 minus 16 பேலன்ஸ் 47 இருக்கும். இப்போ n கேன் டேக் 47 வேல்யூஸ். அதாவது இந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா nக்கு நமக்கு 47 வேல்யூஸ் பாசிபிள். இதுவே இப்போ இங்கே வருவோம். இங்கே வந்தோடனே நமக்கு என்ன கிடைக்கும், சரி இதோடைய ரிவர்ஸ் திங் தான் அது, அப்படியே ஆப்போசிட் மாதிரி தான் அது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதை நம்ம சால்வ் பண்ணால் 4 minus log n base 2 is greater than 0. இங்கே இதுக்கு நமக்கு கிடைச்சது வந்து n is greater than 16. அப்போ இங்கே n is less than 16 கிடைக்கும். அண்ட் இங்கே நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷனில் n is less than 64 வந்தது. அப்போ இங்கே n should be greater than 64 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த கண்டிஷன் படி n should be less than 16 and n should be greater than 64. இது பாசிபிளே கிடையாது. நம்ம nக்கு வேல்யூஸ் இங்கே எடுக்கவே முடியாது. n வந்து 16 விட சின்னதாகவும் 64 விட பெருசாகவும் இருக்கணும். காமன் சொல்யூஷன் கிடையவே கிடையாது இதுக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும்தான் வேலிட் சொல்யூஷன். அப்போ n கேன் டேக் ஒன்லி இந்த வேல்யூஸ். அப்போ nக்கு மொத்தம் 47 வேல்யூஸ் பாசிபிள். ஸோ 47 இஸ் த ரைட் ஆன்சர். டீட்டா கொஸ்டின் 47. ஸோ செக் பண்ணிடலாமா? 47 is the right answer. Equilateral triangle, the length of each side of an equilateral triangle ABC is 3 cm. சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதோடைய ஈச் சைடு இஸ் 3 cm கொடுத்தாச்சு. ஸோ ஏபிசி இதான் நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி. சைடு ஈச் சைடு இஸ் 3. அப்போ என்ன, இது 3, இது 3, இதுவும் 3 தான். சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெட் டி பி அ பாயிண்ட் ஆன் பிசி. பிசிலேயே டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இன் சச் அ வே தட் சச் தட் the area of triangle ADC is half of the triangle ABD. So ADC should be half of ABD. அதாவது ரைட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள் டி நாம் போட்டு ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா ஏடின்னு ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஏடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் ரைட் சைடில் கிடைக்கும். ஏபிடி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த ஏடிசி ஷுட் பி half of ABD. இதுதான் கொஸ்டினுடைய கண்டிஷன். இதை நம்ம சிம்பிளாகவே யோசிக்கலாம். இதோட ஏரியா இதில் ஹாஃபாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்போ இதோடைய பேஸ் இதில் ஹாஃபாக இருக்கணும். எனிவேஸ் ரெண்டுத்துக்குமே சேம் ஹைட்டு தான். ஹைட்டு சேம் ரெண்டு பேருக்குமே. ஸோ ஹைட் என்னன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஹைட் ஹெச். ஸோ முதல்ல அந்த ஹைட் என்னவாக இருக்கும், இந்த ஹைட்டுக்கு இது ஒரு நேம் ஒன்று வச்சுப்போமே. டி ஆல்ரெடி யூஸ் ஆச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து இது ஒரு ஹெச்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்டு. ஸோ ஏஹெச் தான் ஹைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஏஹெச் என்னவாக இருக்கும், ஏஹெச் வந்துட்டு √3/2 இன்ட்டு ஏ தான் 3 சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ 3√3/2 இதுதான் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ. ஸோ ஏஹெச் ஹைட்டோட வேல்யூ கிடச்சாச்சு. இது ஓகே ஃபைன் எஸ். அண்ட் இன்னொன்று நமக்கு தெரியும், இந்த ஹைட் நம்ம வரைகிறதுனால இது பர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த லைன் இட் வில் பைசெக்ட் த பேஸ். அப்போ பேஸையும் அது 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிடுவோம். அப்போ 1.5 1.5 ஆக்கிடும். ஸோ அப்போ நம்ம வரையக்கூடிய அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஏடிசி ஏபிடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே வந்துட்டு ஹாஃபாக இருக்கணும். இதோடைய ஹாஃப் தான் இது இருக்கணும் அப்படின்னா ஹைட் சேம். அப்போ பேஸும் அதே கண்டிஷனில் இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும்னா டுவர்ட்ஸ் இந்த பக்கம் தான் இந்த டின்றது இருந்தாகணும். ஸோ டி ஷுட் பி ஹியர். டி எப்படி இருக்கணும், டி கன்ஃபார்மாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம முதல்ல ஏடியை வரைஞ்சிடலாம் அந்த லைனை. ஸோ இப்போ இந்த ஏடியை வரைகிறதுனால this DC should be half of this. அப்போ இது என்னவோ அதில் half தான் இது இருக்கணும்.
டோட்டல் 3 சென்டிமீட்டர் நல்லா கிளியராகவே தெரியும். அப்படின்னா பிடி 2ஆக இருக்கணும், டிசி 1ஆக இருக்கணும். சிம்பிள். ஓகே, எஸ். Then the length of AD is what? AD உடைய length என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, எஸ். AD length வேணும். AD length வேணும் அப்படின்னா AD இருக்கிற ட்ரையாங்கிள் நம்ம பார்ப்போம். AD இருக்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பார்த்துப்போம். நல்லா கிளியராக பார்த்தோம் அப்படின்னா இங்கே AHD அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் AHD. இப்போ ட்ரையாங்கிள் AHDயில் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AH ஸ்கொயர் ப்ளஸ் HD ஸ்கொயர். அவ்வளோதான், இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ AD ஸ்கொயர் ஷுட் பி ஈக்குவல் டு AH ஸ்கொயர் என்னவா இருக்கும்? AH நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ 3√3/2 the whole ஸ்கொயர் பண்ணோன்னா 3√3 ஸ்கொயர் பண்ணால் 9 3s are 27 by 2 ஸ்கொயர் ஒரு 4 ப்ளஸ் HD ஸ்கொயர். ஃபஸ்ட்டு HD எவ்வளோவா இருக்கும்? ஸோ HDனா இது ஆல்ரெடி BH ஒரு 1.5, டோட்டலாக BD பார்த்தோன்னா ஒரு 2, அப்போ HDன்றது 0.5ஆக தான் இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 0.5. ஸோ HD is equal to 0.5, அதாவது 1/2. அப்போது HDன்றது 1/2 the whole ஸ்கொயர்னா 1/4. அப்போ நமக்கு AD ஸ்கொயர் ஈக்குவல் டு 27/4 ப்ளஸ் 1/4. It is equal to 28/4. 28/4 is 7. So AD square is 7. Question, what is AD? அப்போ AD should be √7 plus or minus √7. Negative values admitted இல்லை. So positive value தான் இருக்கணும். AD, what is the length of AD? √7 is the answer. So பார்த்துடலாம். ஆப்ஷன் டி ரெடியாக இருக்குது நமக்கான ஆன்சர். √7 should be the answer. செக் பண்ணிக்கலாமா? எஸ், சக்ஸஸ். √7 is the right answer. Examination. In an examination there were 75 questions. 3 marks were awarded for each correct answer, 1 mark deducted for each wrong answer and 1 mark awarded for each unattempted questions. சரி, ஓகே, ஃபைன். ஸோ அப்போ டோட்டலாக 75 கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு அட்டெம்ப்டட் கொஷின்ஸ், அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் இருக்குது. அட்டெம்ப்டட்லேயே வந்துட்டு கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், அன்அட்டெம்ப்டட்னு நம்ம யூன்னு வச்சுப்போம். சரி, ஓகே. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 75. ஸோ அப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ், கரெக்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ராங் ப்ளஸ் நம்பர் ஆஃப் அன்அட்டெம்ப்டட், இதோட டோட்டல் தான் 75. சரி, ஓகே, எஸ். மார்க்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். மார்க்ஸ் வந்துட்டு ஈச் கொஷின் ஒரு கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு 3 மார்க்ஸ், ஈச் ராங் ஆன்சருக்கு -1 மார்க் அண்ட் ஈச் அன்அட்டெம்ப்டடுக்கு +1 மார்க். இதுதான் மார்க் ஸ்கீம். ராயன் ஸ்கோர்ட் a total of 97 marks in the exam. ஸோ டோட்டலாக 97 மார்க்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா மார்க்ஸுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இப்போ மார்க்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஈச் கரெக்ட் ஆன்சர் 3 மார்க்ஸ், அப்போது 3C, ஈச் ராங் ஆன்சர் -1 மார்க், அப்போ -1W, அப்படின்னா -W, அண்ட் ஈச் அன்அட்டெம்ப்டடுக்கு +1 மார்க், அப்போ +1U, அதாவது U இஸ் ஈக்குவல் டு தான் 97. ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இங்கே ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 ஈக்குவேஷன்ஸ் பட் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. தட்ஸ் ஓகே. நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின் டைப்பு ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிட்டோம். 2 ஈக்குவேஷன்ஸ், ஒன்று நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன், இன்னொன்று மார்க்ஸுக்கு நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்டு அதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இஃப் த நம்பர் ஆஃப் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் வாஸ் ஹையர் தேன் த நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டட் கொஷின்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது அவங்க இந்த 2 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. டோட்டலாக 75 கொஷின்ஸ் இருக்குது. அதில் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் இஸ் ஹையர் தேன் த நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஹையராக இருக்குது, இது லோவராக இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இந்த கொஷின்ஸ் தான் அதிகம். அப்படின்னா இது 75 இது 0வாக இருக்கலாம், இல்லை இது 74 இது 1ஆக இருக்கலாம், இல்லை இது 65 இது 10ஆக இருக்கலாம். பட் இதோடைய கவுண்ட்டு இதை விட அதிகமாக இருக்கணும். இது மேக்ஸிமம் இது வரைக்கும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்மளுக்கு இதோடைய கவுண்ட் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் அட்லீஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கணும்? இந்த 75ல் ஹாஃப், 75ல் ஹாஃப்னா 37.5. அப்படி பார்த்தோன்னா இது அதிகமாக ஆக்கணும் அப்படின்னா 38ன்னு எடுத்துக்கலாம். த நெக்ஸ்ட் இன்டீஜர் 38 அண்ட் இது அட்டெம்ப்டட் இஸ் 37. ஸோ இதான் பாசிபிள். ஸோ 38 இது 37. இதை 37 இதை 38ன்னு எடுத்தால் கூட we are going away from the condition. அதாவது அன்அட்டெம்ப்டட் 37 எடுத்து அட்டெம்ப்டட் 38ன்னு எடுத்தோம் அப்படின்னா அப்போ அன்அட்டெம்ப்டடோட கவுண்ட்டு குறைஞ்சிரும். அப்போ இதுதான் நம்மளுக்கான எக்ஸ்ட்ரீம் கேஸு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன?
இது 75 இது 0 அப்படி கூட இருக்கலாம். ஓகே ஃபைன் எஸ். பட் இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். then the maximum number of correct answers that Ryan could have given in the examination is how much? number of correct answers எவ்வளோ கொடுத்துருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்கலாம், அதாவது இந்த அட்டெம்ப்டட்லேயே கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரி ஃபைன் ஓகே. இப்போது இது மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரியா ஓகே ஃபைன் எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவேஷன் செட்டப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணலாம் இல்லையா. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்கும், ப்ளஸ் டபிள்யூ அண்ட் மைனஸ் டபிள்யூ கேன்சல். ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே 4c ப்ளஸ் 2u இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 172 கிடைக்கும். அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், 2c ப்ளஸ் u இஸ் ஈக்குவல் டு 86 அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே எஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ், இதோடைய வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆன ஈக்குவேஷன் 2c ப்ளஸ் u ஈக்குவல் டு 86. இப்போ இதில் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஷின்ஸ், இந்த c உடைய வேல்யூ மேக்ஸிமம் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ c எப்போ மேக்ஸிமம் ஆக்கலாம், ரொம்ப சிம்பிள், u மினிமமாக இருக்கணும், u ஆஸ் மினிமம் ஆஸ் பாசிபிள் இருந்தால் அப்போ c மேக்ஸிமமாக இருந்துட்டு போகும், அவ்வளோதான். ஸோ u அண்ட் தென் c எப்போ அது பாசிபிள், u நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கலாம் இப்போ தான் பார்த்தோம், 75 இருக்கலாம், 74 இருக்கலாம். பட் மினிமம் u ஷுட் பி ஆஸ் லீஸ்ட் அஸ், அந்த லீஸ்ட் நம்பர் நம்ம வந்து மினிமம் நம்பர் பாசிபிள் யூக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம 38 தான் அசைன் பண்ண முடியும். இப்போ யூவை 38ன்னு எடுத்துக்கலாம். யூவை 38 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல போட்டோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2c இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், இங்கேயே நம்ம அப்படியே இங்கேயே சால்வ் பண்ணிடலாமே. ஸோ u ஈக்குவல் டு 38, அப்போ 2c இஸ் ஈக்குவல் டு 86 மைனஸ் 38. ஸோ 86 மைனஸ் 38 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 8 அண்ட் தென் 48ன்றது கிடைக்கும் இல்லையா. எஸ் 86 minus 38 is 8, 7 minus 4, 48. அப்போ 2c equal to 48. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு c equal to 24ன்றது கிடச்சிடும். ஸோ அப்போது u 38 இருக்கும்போது c வேல்யூ வந்து 24. ஸோ அப்போது மேக்ஸிமம் கரெக்ட் ஆன்சர்ஸ் பாசிபிள் அப்படிங்கிறது c is equal to 24 கரெக்ட் ஆன்சர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ c is equal to 24 இஸ் ரைட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாம். C equal to 24 is the right answer. There are two containers of the same volume. First container half filled with sugar syrup and the second container half filled with milk. ரெண்டு containers இருக்கு. So container 1 and container 2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். First oneல வந்துட்டு ரெண்டுமே equal containers. Volume சேமாக தான் இருக்குது ரெண்டுத்துக்குமே. First one வந்துட்டு அதில் sugar syrup இருக்குது. Second oneல milk இருக்குன்னு சொல்கிறாங்க. Half filled அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் குவான்டிட்டிஸ் தான் இருக்கணும். வால்யூம் ரெண்டுத்துலையுமே சேம். அதே மாதிரி இதில் ஹாஃப் இதில் ஹாஃப் அப்படின்னா அந்த ஹாஃப் கண்டென்ட்டும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். சரி ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா half the content of the first container is transferred to the second container and then half of this mixture is transferred back to the first container. Next half the content of the first container is transferred back to the second container. So 3 times இந்த ப்ராசஸ் நடக்குது. முதல்ல கண்டெய்னர் 1லேருந்து கண்டெய்னர் 2, அப்புறம் கண்டெய்னர் 2லேருந்து கண்டெய்னர் 1, திரும்ப கண்டெய்னர் 1லேருந்து கண்டெய்னர் 2. ஸோ 3 வாட்டி ஹாஃப் கண்டென்ட்டை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலி என்ன கொஸ்டின், தென் த ரேஷியோ ஆஃப் த சுகர் சிரப் அண்ட் மில்க் இன் த செகண்ட் கண்டெய்னர் இஸ் ஹவ் மச். ஸோ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ரெண்டு லிக்விட்ஸுமே இப்போது வந்திருக்கும். ஸோ இங்கேயுமே சுகர் சிரப் அண்ட் மில்க் ரெண்டுமே இருக்கும், இங்கேயும் சுகர் சிரப் அண்ட் மில்க் ரெண்டுமே வந்துருக்கும். ஸோ இப்போ செகண்ட் கண்டெய்னரில் வந்துட்டு சுகர் சிரப் டு மில்க் அந்த ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே எஸ். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த இனிஷியலாக இருக்கிற கண்டென்ட்டை ஒரு வேரியபிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஐட்ரேஷன்ஸில் என்னென்ன ஆகுதோ அப்படின்றத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே ஹாஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ஹாஃப் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/8 கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். 1/2 அப்படின்னா 1/8 கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு 8x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இனிஷியல் கண்டென்ட் 8xன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த ப்ராப்ளம் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சார் நம்ம அப்படி எடுத்துப்போம். அப்போ கண்டெய்னர் 1ல் இனிஷியலாக சுகர் சிரப் இருக்குது, அது 8x, அண்ட் இங்கே மில்க்கு 8x. இதுதான் இனிஷியலாக இருக்கிறது இதுதான். அப்போ இங்கே மில்க் 0, இங்கே சுகர் சிரப் வந்து 0. ஓகே, இதான் இனிஷியல். சரி ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இதில் ஹாஃப் வந்துட்டு அங்கே போயிடுது. சரி, இப்போ இதில் ஹாஃப் அங்கே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ இங்கே என்ன இருக்கோ அது ஹாஃப் தான் இங்கே ஸ்டே ஆகும். இது 4x 0ன்னு இருக்கும், இங்கே 4x அண்ட் 8xன்னு இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த 4x சுகர் தான் அங்கே போயிருக்கு. மில்க் அதே தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து மில்க் எதுவுமே அங்கே போகல, அப்போ மில்க் கண்டென்ட் அதே தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன். சரி, அடுத்தது செகண்ட் என்ன ஆகுது? அங்கேருந்து ஒரு ஹாஃபு திரும்ப இங்கே வருது. இப்போ அங்கேருந்து ஹாஃப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஹாஃப் வந்து 2x, இதில் ஹாஃப் வந்து 4x. அப்போ இங்கே ஒரு 2x இங்கே வந்துடும். இந்த 2x இங்கே வந்துட்டால் அப்போ இங்கே என்ன வரும்? 4x + 2xனால் இங்கே 6x ஆகிடும். அண்ட் அந்த 8xல பாதி 4x, அந்த 4x இங்கே வந்துடும். ஸோ ஆஃப்டர் செகண்ட் ஐட்ரேஷன் இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்ஸ். அடுத்தது இன்னும் ஒரு வாட்டி தேர்ட் ஐட்ரேஷன். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து ஒரு ஹாஃப் கண்டென்ட் அங்கே போகணும். லாஸ்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ இப்போ இதில் ஹாஃப் வந்து அங்கே போச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகுன்னு பார்ப்போம். இதில் ஹாஃப் அப்படின்னா 3x அங்கே போகணும். அப்போ ப்ளஸ் 3x இது 5x ஆகிடும். அண்ட் இதில் ஹாஃப்னா 2x இங்கே போச்சுன்னா 6x ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனலி கண்டெய்னர் 2ல் சுகர் அண்ட் மில்க் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரேஷியோ இஸ் 5x is to 6x அப்படின்னா 5 is to 6. ஸோ 5 is to 6 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 5 is to 6 the right answer. ஆன்சர் செக் பண்ணிடலாம். Perfectly right. Mr. Pinto invests 1/5 of his capital at 6%, 1/3 at 10% and the remaining at 1%. ஸோ அவர் வந்து ஒரு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காரு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, நம்ம அசியூம் பண்ணிக்கலாமே. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம ரேண்டமாக அசியூம் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பண்ணுற கேல்குலேஷன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே 1/5 1/3 அப்படின்னு சொல்லியிருக்கு. 1/5 1/3 அப்படின்னா 5 and 3 டினாமினேட்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம 15 or 15x அப்படின்னு சொல்லி அந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா the way of calculating ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். 15xன்னு சொல்லி எடுத்துப்போம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 15x. சரி, இப்போ நம்ம கேல்குலேஷன்ஸை பார்ப்போம். 1/5 of the capital, he is investing 1/5 of the capital at 6%. 1/5னா எவ்வளோ? 15xல 1/5னா அது 3x. அப்போ 3x அப்படிங்கிற கேபிட்டலில் 6%ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 1/3 ஆஃப் 15xனா அது வந்து 5x. 5xை 10%ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் ரிமைனிங் இன்னும் எவ்வளோ இருக்குது? இதுவே வந்து ஒரு 5x + 3x 8x ஆச்சு. 8xனா அப்போ பேலன்ஸ் 7x இருக்கும். 7xை அவர் 1%ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம், 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இது எல்லாமே. ஸோ அப்போது 1 இயருக்கே வந்துட்டு அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் இந்த கேல்குலேஷன்ஸை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். 6% ஆஃப் 3xனா 6 3s are 18, 0.18x ப்ளஸ் இங்கே 5x 10%னா அது ஒரு 0.5x 0.50x அண்ட் லாஸ்ட்டாக இது ஒரு 0.07x. ஏன்னா 1% இல்லையா, 1% ஆஃப் 7x 0.07. ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இயருக்கு இது ஒரு 18, இது ஒரு 7, 25 ப்ளஸ் இது ஒரு 50, 0.75x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ அவர் டோட்டலாக அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 15xக்கு அவருக்கு 1 இயருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 0.75x. சூப்பர், நைஸ். Then the minimum number of years required for the cumulative interest income from these investments to equal or exceed his initial capital. ஸோ 1 இயருக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் எத்தனை இயர்ஸ் அவர் மினிமம் எத்தனை இயர்ஸ் அவர் வெயிட் பண்ணினா அவருக்கு அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே அவருக்கு வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. 1 இயருக்கு இது எத்தனை இயர்ஸ் போட்டால் அட்லீஸ்ட் இந்த வேல்யூ வாட்ச் வரும்ன்றது கேட்குறாங்க. அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 15x டிவைடட் பை 0.7x 0.75x இது போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். 15x அண்ட் x கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு 15 பை இது ஒரு 3/4. ஸோ இது நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணோன்னா இது ஒரு 5 டைம்ஸ் 5 4s are 20. அப்போது 20 இயர்ஸ் அவர் மினிமம் 20 இயர்ஸ் வெயிட் பண்ணால் அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே அவருக்கு கிடச்சிடும். ஸோ மினிமம் எத்தனை இயர்ஸ்ன்றது பார்த்தோன்னா 20 இயர்ஸ். 20 இயர்ஸுக்கு மேலேயும் போகலாம், பட் மினிமம் வேல்யூ இஸ் 20 இயர்ஸ். ஸோ 20 டீட்டா கொஸ்டின். ஸோ 20 தான் ஆன்சராக இருக்கணும். செக் பண்ணிடலாமா? கரெக்ட் ஆன்சர் 20 இயர்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட். On day 1 there are 100 particles in a laboratory experiment.
ஸோ டே ஒனில் இந்த லேபில் ஸோ இங்கே நம்ம எழுதிப்போமே டே ஒன். ஸோ டே ஒனில் வந்து எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் 100 பார்ட்டிகல்ஸ் வந்துருக்கு. சரி, ஓகே. ஆன் டே என் வேர் n is greater than or equal to 2, அதாவது n is equal to 2, 3, 4, 5 and so on. இந்த டேஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1 out of every n particles produces another particle. ஸோ அப்போது டே 2 அதாவது n ஈக்குவல் டு 1 அது டே 1. இப்போ n is equal to 2 அப்படின்னா டே 2ல் என்ன ஆகுது? ஏற்கனவே டே 1ல் 100 பார்ட்டிகல்ஸ் வந்துருக்கு. இப்போ 1 out of every n அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ வந்து 2. அப்போ 1 out of every 2 particles வந்து it will produce a new particle. இதான் சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? 100 ப்ளஸ் 1 out of every 2 ஆஃப் என்னது 100. அப்போ 1 out of every 2 ஆஃப் 1 out of 2 ஆஃப் 100. ஸோ அப்போ இத்தனை எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 100 ப்ளஸ் 1/2 ஆஃப் 100 அப்படின்னா 1/2 ஆஃப் 100ன்றது 50. ஸோ 100 ப்ளஸ் 50 இஸ் 150. ஸோ அப்போ டே 2ல் நம்மளுக்கு 150 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ n is equal to 3, அதாவது டே 3ல் இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? டே 2ல் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 150 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ டே 3ல் என்ன ஆகும்? டே 3னா இப்போ என்னோட வேல்யூ வந்துட்டு 3. அப்போ 1 out of 3 ஆஃப் 150 பார்ட்டிகல்ஸ் புதுசாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இது என்ன வரும்? 150 ப்ளஸ் 1/3 ஆஃப் 150ன்றது அகைன் 50 தான், மறுபடியும் 50 தான் அது. அப்போ 150 ப்ளஸ் 50 நம்மளுக்கு இப்போ 200 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இப்படியே கண்டினியூ வச்சுட்டு என்ன ஆகும்? இன்னும் ஒரே ஒரு டே n is equal to 4. அப்போ 200 ப்ளஸ் 1/4 ஆஃப், ஏன்னா இப்போ n is equal to 4, 1 out of n, இப்போ 1 out of 4 ஆஃப் 200. அப்போ 200 ப்ளஸ் 50 is equal to 250 இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ டெக்னிக்கலாக அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்ரிடே 50 பார்ட்டிகல்ஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சிம்பிள், இவ்வளோ தான் ஐடியாவே. ஏன்னா 1/2 ஆஃப் 150, 1/3 ஆஃப் 150, 1/4 ஆஃப் 200, 1/2 ஆஃப் 100, 1/3 ஆஃப் 150, 1/4 ஆஃப் 200, இந்த மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போது எவ்ரி வேல்யூ, ஆல் தீஸ் வேல்யூஸ் வந்து 50 தான். அப்போ எவ்ரிடே வந்து 50 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பார்ட்டிகல்ஸ். ஸோ இதான் அங்கே நடந்துட்டுருக்கு. சரி, ஃபைனலாக என்ன இருக்குது? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் இன்க்ரீசஸ் டு 1000 ஆன் டே m. ஸோ டே எம்மில் அது 1000 இருக்குது. அப்புறம் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது என்னது? 100. டே 1ல் 100, டே 2ல் 150, 50 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இது இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். இது எல்லாமே 50யோட மல்டிபிள்ஸ். ஸோ 50யோட மல்டிபிள்ஸாக இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கலாம்? இது 100, டே 1ல் 100, 100ன்றது 52 சார். இது 150, 53 சார். இது 54 சார், 200, 55 சார், 250. ஸோ அப்போது நம்ம 50 இன்ட்டு என்ன பண்ணினோம் அப்படின்னா இந்த 1000 வரும் அப்படிங்கிறது யோசிப்போம். 50 இன்ட்டு 20 பண்ணால் 1000 கிடச்சிடும். ஸோ சிம்பிள், இதை வச்சு நம்ம சொல்லலாம். அப்போது டே 1க்கு 50 இன்ட்டு 2, டே 2க்கு 50 இன்ட்டு 3. அப்போது எத்தனாவது டேவோ 50 இன்ட்டு தட் நம்பர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அப்போ நமக்கு எந்த டேக்கு m என்னவா இருந்தால் 50 இன்ட்டு 20 பண்ணியிருப்போம். ரொம்ப சிம்பிள், m ஷுட் பி 19 இருந்தால் 19 + 1 20, அப்போ 50 இன்ட்டு 20 1000 ஆயிருக்கும். ஸோ அப்போ m வேல்யூ இஸ் 19 அப்படிங்கிறது ஆன்சர். 19 எங்கே இருக்குது? இது ஆப்ஷன் A, 19 இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ரைட், ஆப்ஷன் A, 19 இஸ் த ரைட் ஆன்சர். லார்ஜஸ்ட் ஃபேக்டோரியல் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபேக்டோரியல்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். For some natural number n, assume that 15,000 factorial is divisible by n factorial the whole factorial. So 15,000 factorial இது வந்துட்டு this is divisible by n factorial the whole factorial. சரி, முதல்ல 15,000 factorial எப்போ divisible ஆகும்? இதில் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. 15,000 factorial will it be divisible by 1 factorial? என்னது ஈஸியான கொஸ்டின். கண்டிப்பாக divisible தான். சரி, இது will it be divisible by 10 factorial? Yes. Will it divisible by 100 factorial, 500 factorial, 1000 factorial? கண்டிப்பாக divisible ஆகும். இப்போ எது வரைக்கும் divisible ஆகலாம்? 15,000 factorial is divisible by மேக்ஸிமம் எவ்வளோ ஃபேக்டோரியலால் அது divisible பண்ண முடியும்? 1000 ஃபேக்டோரியலா? இல்லையே, நம்ம இன்னமும் போகலாம். 15,000 factorial is divisible by 49,999 factorial. Confirm. Yes. எல்லாமே divisible. 15,000 factorial is it divisible by 15,000 factorial? Yes,
confirm. But 15,000 factorial, is it divisible by 15,001 factorial? இதாகுமா? ஆகாது. டெஃபினட்டாக ஆகாது. ஸோ அப்போது அந்த n ஃபேக்டோரியலோட வேல்யூ as long as 15,000 இருக்கிற வரைக்கும் இந்த கண்டிப்பாக இந்த டிவிசிபிள் இந்த டிவிசிபிலிட்டி பாசிபிள். எப்போ அது எக்ஸீட் ஆச்சோ அப்போ நம்ம டிவிசிபிலிட்டி ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ அது எப்போ அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கொஸ்டின் வந்து the largest possible value of n is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம largest possible value வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸ் ஆஃப் n எல்லாமே இருக்குது. ஸோ இதோடைய ஃபேக்டோரியல்ஸை வச்சு செக் பண்ணாலே நம்ம ஆன்சரை ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ரைட் போகலாம். எஸ், ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இங்கே இருக்கிற வேல்யூஸை நம்ம பார்த்தாலே சொல்லலாம். இப்போ n is equal to 5 அப்படின்னா அப்போ n ஃபேக்டோரியல் நமக்கு என்னவாக இருக்கும்? 120. கரெக்டா? சரி, அப்படியே போவோம். n is equal to 6 n ஃபேக்டோரியல் ஃபார் ஷுர் கண்டிப்பாக 15,000 ஃபேக்டோரியலை n ஃபேக்டோரியல் அதாவது 120 ஃபேக்டோரியல் டிவிசிபிள் ஆகிடும். அப்புறம் நம்ம இன்னும் அதிகப்படுத்தி பார்க்கலாமே, என்னோடைய இன்னும் அதிகமாக வேறு என்ன வேல்யூ இருக்கலாம், இன்னும் என்னோட வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கலாமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் n என்ன அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். ஸோ இன்னும் n வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். n is equal to 6னா அப்போ n ஃபேக்டோரியல் is 720. அப்போது 15,000 ஃபேக்டோரியல் is definitely divisible by 720 ஃபேக்டோரியல். confirmed. n ஃபேக்டோரியல் the whole ஃபேக்டோரியல், அதனால தான் இந்த 720க்கு இன்னொரு ஃபேக்டோரியல் போட்டிருக்கு. கொஸ்டின் நல்லா நம்ம பார்க்கணும். n ஃபேக்டோரியல் the whole ஃபேக்டோரியல். அதனால சரி, n is equal to 7 இருந்தா n ஃபேக்டோரியல் என்ன? 5040. 7 ஃபேக்டோரியல் is 5040. அப்போது 15,000 ஃபேக்டோரியல் by 5040 ஃபேக்டோரியல். எஸ், இதுவும் டிவிசிபிள். இன்னும் மேலே போகணுமா? அவசியம் இல்லை. ஏன்னா the largest value of n ஆப்ஷன்லேயே 7 தான் மேக்ஸிமம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி 7 should be the right answer. நம்ம அதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். n is equal to 8 இருந்தால் அப்போ நம்மளுக்கு n ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் என்னவாக இருக்கும்? 8 ஃபேக்டோரியல்னா ஆல்ரெடி 7 ஃபேக்டோரியல் 5040. திஸ் இன்ட்டு 8 நம்ம பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாகவே நம்ம யோசிச்சு பார்ப்போம். 5,000 and something into 8, இப்போ டெஃபினட்டாக ஆன்சர் 40,000லாம் தாண்டிடும். 40,000 something அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஸோ 15,000 ஃபேக்டோரியல் பை 40,000 ஃபேக்டோரியல் இல்லை, நாட் பாசிபிள். அது டிவிசிபிள் ஆகாது. ஸோ n is equal to 8ல் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் ஃபார் ஹையர் வேல்யூஸ் n is equal to 9, 10, 11, 12 and so on எதுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ த மேக்ஸிமம் வேல்யூ n can take is 7 வரைக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். 15,000 ஃபேக்டோரியல் இஸ் மேக்ஸிமம் டிவிசிபிள் பை 7 ஃபேக்டோரியல் the whole ஃபேக்டோரியல். n is equal to 7 அப்படிங்கிறத ஆன்சர். செக் பண்ணிடலாமே. யார் ரைட்? Option B, 7 is the right answer. Manu earns rupees 4,000 per month and wants to save an average of 550 rupees per month in a year. So average ஒரு மாதத்துக்கு 550 சேர்க்கணும், சேவிங்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மனுவோட பிளான். In the first 9 months his monthly expenses was 3,500. சரி, ஓகே. அப்போ நம்ம இப்படி பார்த்துருவோம். ஏர்னிங்ஸ், ஸோ இது ஏர்னிங்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ ஏர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த டிஃப்ரென்ஸ் தான் சேவிங்ஸாக இருக்கும். சரி, சேவிங்ஸ். சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ்க்கு என்னன்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட் 9 மந்த்ஸ்க்கு இன்கம் வந்துட்டு ஏர்னிங்ஸ் வந்து 4,000 தான். பட் அதே ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தா 3,500 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸுக்கு ஈச் மந்த் ஹீஸ் சேவிங் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக 500 rupees சேவ் ஆகும். சரி, ஓகே. இது ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸோடைய கேஸ். சரி, 500 rupees ஃபார் த ஃபஸ்ட் 9 months. சரி, ஓகே. And he foresees that 10th month onwards his monthly expenses will increase to 3,700. So 10th monthலேருந்து அதாவது இன்னொரு பேலன்ஸ் 3 monthsக்கு 10th, 11th and 12th லாஸ்ட் 3 months கடைசி 3 மாதம் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னென்ன இருக்கும்? 3,700 ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்? in order to meet his yearly savings target his monthly earnings in rupees from 10th month onwards should be how much? ரொம்ப சிம்பிள். ஸோ டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், அதாவது 550 per month வரணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸுக்கு 500 வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸுக்கு நம்மளுக்கு 500 இல்லையா? சரி, ஓகே. எஸ், ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸுக்கு 500 ப்ளஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஒரு எக்ஸ் ருபீஸ் சேவிங்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஆவரேஜாக இது என்ன வரணும் அப்படின்னா மந்த்லியாக 550 வரணும். இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸுக்கான சேவிங்ஸ் என்னவாக இருக்கும், இது என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். சேவிங்ஸ் நம்ம இன்கம் ஏர்னிங்ஸும் என்னன்றது சொல்லிடலாம். சரி, ஓகே. இது என்ன வரும்? 4,500
plus 3x is equal to 550 into 12. So 550 into 12 அப்படினா 6600. சரி ஓகே. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 3x is equal to இது ஒரு 6600 4500 அப்படினா 21 சரி 2100. அப்ப x is equal to 700 சேவ் பண்ணனும். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணால் 3700 செலவு பண்ணால் 700 ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டா தெரிஞ்சிடும். 3700 + 700 4400. ஸோ அப்போது ஏர்னிங்ஸ் இருக்க வேண்டியது 4400 ருபீஸ் ஏர்ன் பண்ணினா கடைசி 3 மாதத்தில் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். 4400 அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. செக் பண்ணிடலாமே. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 4400. The average of a non-decreasing sequence of n numbers a1, a2, a3 up to an is 300. So n numbers இருக்கு non-decreasing sequence அப்படின்னா எல்லாமே ascending orderல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். So first term a1, second term a2, a3 up to an. So non-decreasing order அப்போ a1 தான் எல்லாத்துலேயுமே லீஸ்டாக இருக்கணும், an தான் ஹையஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே சார்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் இஸ் 300 அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இது எல்லாத்தோட ஆவரேஜ் 300 அப்படின்னா சம் என்னவா இருக்கணும்? சம் ஷுட் பி ஈக்குவல் டு 300n அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். தென் ஓகே, இஃப் a1 இஸ் ரீப்ளேஸ்ட் பை 6a1, ஸோ a1 போயிடுச்சு, அந்த பிளேஸ்ல இப்போ 6a1 வந்தாச்சு. த நியூ ஆவரேஜ் பிகம்ஸ் 400. மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அதே தான் இருக்குது. அப்போது 6a1 + a2 + a3. ஸோ அப்போ இதோடைய சம் என்னவா இருக்கும்? நியூ ஆவரேஜ் இஸ் 400 அப்படின்னா சம் ஷுட் பி ஈக்குவல் டு 400n அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, இந்த நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் a1 இஸ் வாட்? இந்த a1க்கு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் இருக்கலாம் அப்படின்றது அந்த கொஷின். இப்போ நமக்கு a1 வந்து எப்படி இருக்கும்? அது பாசிட்டிவா நெகட்டிவா, அதோட வேல்யூ என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் அதோட நேச்சர் என்னன்றது தெரியாது. பட் நம்ம வந்துட்டு அதோட நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரி, அது எப்படி பண்ணலாம்? இப்போ நமக்கு இங்கே 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணி இதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாமான்றதை பற்றி யோசிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் திங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிடலாம் 2 ஈக்குவேஷன்ஸை. ஸோ செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நமக்கு 5a1 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 100n சொல்லி கிடைக்கும். அப்படின்னா a1 இஸ் ஈக்குவல் டு 20n. மற்ற எல்லாமே காமன் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். a1 ஈக்குவல் டு 20n. சூப்பராக கிளியராக நம்மளுக்கு கிடைச்சாச்சு. a1 இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ n. என்னன்றது இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரி ஓகே, எஸ். அண்ட் இப்போது இதுலேருந்து நம்ம இன்னொன்று சொல்லலாம். a1 வேல்யூ வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்றது தெரிஞ்சாகணும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியுமே. அண்ட் அதை வச்சு தான் a1க்கு என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த n-க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே அப்போ a1க்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லிடலாம். சரி ஓகே, எஸ். இப்போ n-க்கு என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் இருக்கலாம்? இப்போ நம்ம இப்படி பார்க்கலாம். a1 தான் இந்த சீக்வன்ஸோடைய லீஸ்ட் பாசிபிள் நம்பர், லீஸ்ட் வேல்யூ தான் a1. இப்போ இந்த a1 20n அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கு. சரி, இந்த இடத்துல நம்ம 20n சொல்லி எடுத்துப்போம். இது 20n. சரி ஓகே, ஆல் ரைட். a2 அட்லீஸ்ட் 20n ஆச்சும் இருந்தே ஆகணும். a3 அட்லீஸ்ட் a2ஓட வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தே ஆகணும். ஏன்னா அதான் நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஸோ அப்போ எல்லாமே அட்லீஸ்ட் 20n ஆச்சும் இருந்தது அப்படின்னா, ஆர் ஒன் எக்ஸ்ட்ரீம் கேஸில் எல்லாமே 20n இருந்தாலுமே கூட நமக்கு என்ன கிடைக்கும்? 20n + 20n + 20n ஆஃப் சம் 20n இஸ் ஈக்குவல் டு 300n அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இதுலேருந்து சொல்லிடலாம். அதாவது எத்தனை 20n's ஆட் பண்ணால் நமக்கு 300n கிடைக்கும். 20n into n is 300n. அப்போ n is equal to 300 by 20, 15. ஸோ அப்போ n is equal to 15. எப்போ? இந்த கேஸ் படி. அதாவது நம்ம எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த கேஸ்லேயே வந்து நமக்கு என்னோட வேல்யூ 15ன்றது வருது. அதாவது 15 டேர்ம்ஸ் இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போது n is equal to 15 அப்படின்னா நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு a1 என்னன்னு சொல்லி கிடைக்கும். n is equal to 15 அப்படின்னா a1 is equal to 20 into 15 300ன்னு சொல்லி கிடைக்கும். சரி ஓகே, இது ஒரு கேஸ். அப்போ n அதுக்கு மேலே இருக்கலாமா? n is equal to 16 டேர்ம்ஸ் இருந்தா அது நடக்காது. ஏன்னா n is equal to 16 டேர்ம்ஸ் இருந்தால் அப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்?
a1 is equal to 320 கிடச்சிடும். ஏன்னா இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகியே தீரணும். a1 is equal to 20 into 16 320 ஆகிடும். அப்போ a1 equal to 320 ஃபஸ்ட்டு டேர்மே 320 ஆனால் ஆவரேஜ் வந்து 300 இருக்கணும். எல்லாத்தோட ஆவரேஜ் 300 இருக்கணும்னா அது நடக்காது. 320 தான் இருக்கிறதுலே லீஸ்ட்டு. அப்போ ஆவரேஜ் 300 கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா 16 இல்லை 17 15 மேலே என்னோட வேல்யூஸ் இருக்கவே முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. இது அவுட் இந்த பாசிபிலிட்டி. அப்போ என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூவே 15 தான். இதான் மேக்ஸிமம் வேல்யூவே. சரி ஓகே. அப்போ n is equal to 14 இருக்கலாமா? பார்க்கலாமா? 14 இருக்கலாமா? n 14 வந்து அப்போ a1 வேல்யூ என்னவா இருக்கும்? 20 into 14 280. ஸோ அப்போ 280 முதல் டேர்மாக வச்சுக்கிட்டு நம்ம 14 டேர்ம்ஸ் எடுத்து ஆவரேஜ் 300 கொண்டு வர முடியுமா? தாராளமாக கொண்டு வரலாமே. கொண்டு வரலாம். பாசிபிள், ஈஸியாக பாசிபிள். லீஸ்ட் வந்தானே 280ன்றதான் லீஸ்ட்டு, கண்டிப்பாக கொண்டு வரலாம். அப்போ n 13 இருக்கலாமா? அப்போ a1 என்னவா இருக்கும்? 13 into 20 216 கிடைக்கும். இதுவும் பாசிபிளா? தாராளமாக பாசிபிள். இதுவும் ஃபஸ்ட் டேர்மை 260 வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நான் டிக்ரீசிங் டேர்ம்ஸாக எடுத்து ஆவரேஜாக 300 கொண்டு வரலாமே. 13 டேர்ம்ஸ் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரலாமே. இதுவும் பாசிபிள். ஸோ அப்போ நம்ம இது எது வரைக்கும் கொண்டு போகணும்? ஸோ இப்போ 15 14 13 இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ இது எது வரைக்கும் வரும்? n 10 இருக்கலாமா? 10 எடுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 200 வரும். 200 ஃபஸ்ட் டேர்மாக வச்சு 10 டேர்ம்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எடுத்துகிட்டு போகலாம். 5 3 2 1 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ n is equal to 1 பார்க்கலாம். அப்போ a1 is equal to நமக்கு என்ன வரும்? 20 சொல்லி வரும். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் 20 அண்ட் இந்த சீக்வன்ஸில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. n is equal to 1னா ஒரே ஒரு டேர்ம் தான். ஒரே ஒரு டேர்ம் 20, பட் ஆவரேஜ் 300 வரணும். அது நடக்குமா? நடக்காது. அப்போது n is equal to 1 அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. சரி, n is equal to 2 பார்க்கலாமா? n is equal to 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு a1 என்ன கிடைக்கும்? சரி, a1 நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா 20 into 2 14 சொல்லி கிடைக்கும். அப்படின்னா இந்த தடவை நம்மளுக்கு சீக்வன்ஸில் 2 டேர்ம்ஸ் இருக்கணும். அதில் ஃபஸ்ட் டேர்ம் 40, செகண்ட் டேர்ம் என்னவா வச்சு நம்ம 300 கொண்டு வரலாம். ஆவரேஜை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு மோர் தென் 1 டேர்ம் இருக்கணும். அப்படின்னா அட்லீஸ்ட் 2 டேர்ம்ஸ் இருக்கணும். n is equal to 2 டேர்ம்ஸ் இருக்கணும். 3 4 5 and so on till 15. ஸோ n அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேன் டேக் இந்த வேல்யூஸ். இதில் ஒரு கேஸ்க்கும் a1க்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். ஸோ இதில் ஒரு கேஸ்க்குமே நம்மளுக்கு a1க்கும் வேல்யூ அப்படின்றது கிடைக்கும். டிஸ்டிங்க் வேல்யூஸாக கிடைக்கும். நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு a1க்கும் கிடைக்க போகுது. இப்போ nல எத்தனை கவுண்ட் இருக்குது? 2 to 14 அப்படின்னா நம்மளுக்கு 14 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ a1க்கும் கரஸ்பாண்டிங்காக தேர் வில் பி 14 வேல்யூஸ் இருக்கும். ஸோ 14 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாம். Correct answer is 14. The number of integers greater than 2000 that can be formed with the digits 0, 1, 2, 3, 4 and 5. மொத்தம் நம்மளுக்கு 6 digits இருக்குது. யூஸிங் ஈச் digit at most once. அப்புறம் ஒரு டிஜிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணாமல் போகலாம். பட் மோர் தென் ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அட்மோஸ்ட் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து கொஸ்டினுடைய கண்டிஷன். அப்போ எத்தனை இன்டிஜர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? கிரேட்டர் தேன் 2000 அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0, 1, 2, 3, 4 and 5. மொத்தம் 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய நம்பர் மோர் தென் 2000 இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் பண்ணுற நம்பர் ஒரு 4 டிஜிட் நம்பராக இருக்கும். கண்டிப்பாக 3 டிஜிட் நம்பராக இருக்க முடியாது. 3 டிஜிட் நம்பர் cannot be greater than 2000. அது முடியவே முடியாது. அப்போ கண்டிப்பாக 4 டிஜிட் நம்பராக தான் இருக்க முடியும். இல்லை 5 டிஜிட் நம்பராக இருக்கலாம். நம்ம நம்பர் ஒரு 5 டிஜிட் நம்பராக இருக்கலாம். இல்லை 6 டிஜிட் இருக்குது, நம்ம நம்பர் ஒரு 6 டிஜிட் நம்பராகவே கூட இருக்கலாம். ஓகே, இதான் பாசிபிலிட்டி. 6க்கு மேலேயும் போக முடியாது. 7 டிஜிட் நம்பர் முடியாது. இருக்கிறதே 6 டிஜிட்ஸ் தான். ஒரு டிஜிட் ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலுமே கூட அவ்வளோதான், 6 டிஜிட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டிஸை மட்டும் எடுத்து நம்ம டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சோம். சரி, ஓகே. எஸ், 1 by 1 நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர். நம்ம நம்பர் 2000 விட அதிகமாக இருக்கணும். அப்படி தான் தௌசண்ட்ஸ் பிளேஸில் கண்டிப்பாக 2ஓ இல்லை 2 விட பெரிய நம்பர் தான் வந்தாகணும். அப்போ இந்த இடத்துல 2 ஆர் மோர் தென் 2. அப்புறம் இங்கே இதுக்கு மட்டுமே 2 ஆர் 3 ஆர் 4 ஆர் 5 4 வேஸ் இருக்குது. ஸோ 4 வேஸ் டு ஃபில் இந்த தௌசண்ட்ஸ் பிளேஸ். அடுத்து வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இனிமேல் எந்த கண்டிஷனுமே இல்லை. இனிமேல் நம்ம ஈஸியாக ஸ்மூத்தாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது 4 வேஸ். அப்போ மீதி இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு இப்போ எத்தனை வேஸ் இருக்கும்? நம்ம இப்போது மொத்தம் 6 டிஜிட்ஸில் இங்கே ஒரு டிஜிட்டை ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே வரப்போ நம்மளுக்கு 5 வேஸ் இருக்கும்.
திரும்ப இங்கே வந்தால் 4 ways இருக்கும், இங்கே வந்தால் 3 ways இருக்கும். ஏன்னா டிஜிட்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்போ இங்கேயே நமக்கு எத்தனை வந்துருச்சு? 20, 12, 240 இன்டிஜர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. டன். அடுத்து 5 digit நம்பர்ஸ். 5 digit நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக 2000 விட பெருசாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ 5 digit நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? நம்ம ஃபார்ம் பண்ணது ஒரு 5 digit நம்பராக இருக்கணும், அவ்வளோதான் விஷயமே. 5 digit நம்பர் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5ல் இந்த ஸ்டார்டிங் டிஜிட் வந்து கண்டிப்பாக 0வாக இருக்க முடியாது. அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் கேன் பி 5 ways. இதை ஃபில் பண்ணுறதுக்கு 5 ways இருக்குது. ஏன்னா 1, 2, 3, 4, 5 நான்-0 டிஜிட் தான் இங்கே வந்தாகணும். அப்போ அதுக்கு ஒரு 5 ways இன்டூ இனிமேல் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இங்கே 5, இங்கே 4, இங்கே 3, இங்கே 2. ஏன்னா இங்கே விட்டு நம்ம இங்கே வரப்போ நம்மளுக்கு இன்னும் மீதி 5 digits இருக்கும். மொத்தம் 6ல் ஒன்று தான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வரப்போ 5 ways இருக்கும். இப்போ இனிமேல் 0 இன்க்ளூடட். 0 இனிமேல் இங்கே எங்கே வேணாலும் வரலாம். அப்போ இங்கே 5 ways, 4, 3, 2. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு 600 ways வந்தாச்சு. அப்போ 600 நம்பர்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். கீழே அடுத்து லாஸ்ட்டாக 6 digit நம்பர்ஸ். இதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கக்கூடாது. அப்போ இதை ஃபில் பண்ண 5 ways. இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அகெயின் 5 ways, 4 ways, 3 ways, 2 ways. இதை ஃபில் பண்ண கடைசி 1 way. ஸோ அப்போது இதுக்கும் நமக்கு இன்னொரு 600 தான் வரப்போகுது. அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை இன்டிஜர்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா 1200, 1440. ஸோ அப்போ டோட்டலாக 1440 நம்பர்ஸை இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த டிஜிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். 1440. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். செக் பண்ணிடலாம். எஸ், சக்ஸஸ். 1440. Quadratic functions. Super interesting ஒரு question. Let f of x be a quadratic polynomial in x such that f of x is greater than or equal to 0 for all real numbers x. இது ஒரு quadratic function. அப்போ டெஃபினட்டாக இது வந்து ஒரு பேரபோலா கர்வ், வந்து ஒரு பேரபோலா கர்வாக தான் இருக்கும். அண்ட் அது கூடவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is greater than or equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ f of x வந்து எக்ஸோட எந்த வேல்யூஸுக்குமே f of x வந்து ஒன்று 0வாக இருக்கும், இல்லை பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பேரபோலா கம்ப்ளீட்டாக எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே அவர் ஒரே ஒரு பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணியிருக்கணும். ஏன்னா f of x is greater than or equal to 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. f of x is greater than 0னா அப்போ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கும். பட் f of x is greater than or equal to 0ன்னு கொடுத்ததுனால அப்போது அது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கலாம். ஸோ லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும். பட் எக்ஸ் ஆக்சிஸு கீழே போகிற மாதிரி இருக்கவே இருக்காது. அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் பிரேக் ஆகிடும். அதனால் சரி, ஓகே. ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் இஃப் f of 2 equal to 0, f of 2 equal to 0 அப்படின்னா அப்போது இந்த பாயிண்ட்டையுமே சொல்லுதான். அதாவது பேரபோலா x is equal to 2 அப்படிங்கிற பாயிண்டில் அது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்டல் கிளியராக சொல்லிடலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரலாம்னா அப்போ f of x is equal to some x square ஃபார்மேட்டில் இருக்கும். x ஸ்கொயர்னா எக்ஸ்ன்றது மட்டும் இல்லாமல் some ax square அப்படின்னு சொல்லி இருக்கணும். பட் x ஸ்கொயர் பாசிபிள் இல்லை. x is equal to 2ல் அது 0வாக இருக்கணும். அப்போது a into x minus 2 the whole square அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருந்தாகணும் அந்த கர்வ். ஏன்றது சம் கான்ஸ்டன்ட், அது என்னன்னு தெரியாது. x minus 2 the whole square வரைக்கும் நம்ம ஓகே. ஏன்னா x equal to 2ல் அது 0 ஆகும். x 2ன்னு போட்டால் தான் அப்போ 0 ஆகும். அண்ட் ஏன்றது சம் கான்ஸ்டன்ட். ஏன் இந்த ஏ அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாமல் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேரபோலா கர்வை பற்றி தெரியுமே தவிர நமக்கு வந்து அதோடைய ஷ்ரிங்கிங் என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன, அது நேரோவாக இருக்குமா இல்லை ஷ்ரிங்க்டாக இருக்குமா வைடனாக இருக்குமா அது நமக்கு தெரியாது. அதை டிசைட் பண்ணுறது இந்த ஏ வேல்யூ தான். அதனால தான் ஜென்ரலைஸ்டாக ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. சரி, ஓகே. f of 2 equal to 0 அதை வச்சு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. f of 4 equal to 6, f of 4 equal to 6 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f of minus 2 இது கொஸ்டின். ஸோ f of 4 equal to 6ன்றது நமக்கு தெரியும். ஸோ இது தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், f of 4 இங்கே போட்டுக்கலாமே, போட்டால் தெரிஞ்சிடும் இல்லையா. f of 4 என்ன அப்போ a into 4 minus 2 the whole square. 4 minus 2 the whole squareனா அப்போது 2 square is equal to 6. அப்போனா 4a equal to 6. அப்போனா a equal to 6/4, அதாவது 3/2. சக்ஸஸ். a வேல்யூ என்னன்றது தெரிஞ்சாச்சு. a equal to 3/2 அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சாச்சு. சரி, ஓகே. a 3/2னா அப்போ நம்ம ஃபங்க்ஷன் என்னன்றதையும் சொல்லிடலாமே. ஸோ நெக்ஸ்ட் டைப் போயிடலாமா. அப்போ நம்ம f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட்
a into x minus 2 the whole square. அப்போ a தான் வந்து 3/2 3/2 into x minus 2 the whole square அப்படிங்கிறத நம்ம predict பண்ணியாச்சு a கண்டுபிடிச்சதுனால. இப்போ finally question, what is f of minus 2? இப்போ நம்ம x equal to minus 2 போட்டால் ஈஸி ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 3/2 into minus 2 the whole square. minus 2 னா minus 4 the whole square. அப்படின்னா 3/2 into 16 ஒரு 8 times 3 8s are 24. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் 24 தான் இருக்கணும். ஸோ 24 இருக்கு, ஆப்ஷன் சியில் 24 இருக்கு. ஸோ 24 should be the right answer. செக் பண்ணிக்கலாம். சக்ஸஸ். ஆப்ஷன் சி 24 is the right answer. The number of integer solutions of this equation, ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்போனண்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான எக்ஸ் வேல்யூஸ் இன்டிஜர் வேல்யூஸ் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஸோ எக்ஸ்போனன்ட்ஸை நல்லா டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின். அதே சமயம் குவாட்ராட்டிக்ஸும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணோம். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் x square minus 10 raised to the power of x square minus 3x minus 10 equal to 1 வரணும். ஸோ சம்திங் டு த பவர் சம் அதர் எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு 1. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பற்றி மறந்துடுவோம். ஒரு எக்ஸ்போனண்ட்டுக்கு ஆன்சர் 1 வரணும். அதனால் என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். நமக்கு இருக்கக்கூடிய கேசஸ் ஒன்று 1 பவர் எனி வேல்யூ 1ன்னு வரலாம். சரி, ஓகே. இல்லைனா வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? சரி, வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? -1 பவர் எனி ஈவன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். எனக்கு எப்போப்பெல்லாம் 1 வரும் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். 1 பவர் எது இருந்தாலும் 1 தான். பாசிட்டிவோ நெகட்டிவோ ஃப்ராக்ஷன் டெசிமல் எது இருந்தாலும் அது 1 தான். ஓகே, பட் -1 இருந்தால் பர்டிகுலர்லி ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு 1 கிடைக்கும். சரி, ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி. வேறு என்ன இருக்குது? பவரை பற்றி யோசிப்போம். இப்போ பவரில் 0 இருந்தாலும் நம்மளுக்கு 1 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ எனி நான் ஜீரோ வேல்யூ டு த பவர் 0 1 தான். 0 பவர் 0 பற்றி நம்ம சொல்ல முடியாது. பட் எனி நான் ஜீரோ வேல்யூ டு த பவர் 0 இஸ் 1. ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு இருக்கக்கூடிய கேசஸ். இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் எந்தெந்த கேசஸில் எக்ஸுக்கு நமக்கு இன்டிஜர் வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத அக்கௌண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சர் கிடச்சிரும். சரி, ஓகே, 1 by 1 பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் 1 பவர் எனி திங் அப்படின்னா இந்த பேஸ் இட் ஷுட் பி 1. அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 ஷுட் பி 1. பவர் பற்றி நம்ம இப்போதைக்கு வரி பண்ணவே தேவையில்லை. பேஸ் ஷுட் பி 1. சரி, இப்போ இது சால்வ் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √11. பட் இது இன்டிஜராக நம்ம எடுத்துக்க முடியாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √11 அப்படிங்கிறது இன்டிஜர் இல்லை, ரிஜெக்டட். இந்த கேஸை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே வரலாம். -1 டு த பவர் ஈவன். சரி, ஓகே, -1. அப்போ பேஸ் கேன் பி -1. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10 கேன் பி -1 இருக்கலாமே. சரி, இப்போ இதை பார்ப்போம். இங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ஆவோ எக்ஸ் மைனஸ் 3ஆவோ இருக்கலாம். இருந்தால் டெஃபினட்டாக இதுவும் வேலிட். ஸோ எக்ஸுக்கு இப்போது இங்கே நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணும்போது இன்டிஜர் வேல்யூஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதே சமயம் இன்டிஜர் வேல்யூஸ் கிடைச்சாச்சு. பட் அந்த இன்டிஜர் வேல்யூஸை நம்ம இங்கே எக்ஸ்பிரஷன்லேயே திரும்ப போடும்போது நமக்கு பவரில் ஈவன் நம்பர் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்படி வந்தால் தான் ரைட் ஹேண்ட் சைடு 1ன்னு வரும். இங்கே நம்ம அதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பேசிக்கலி எக்ஸே இன்டிஜர் வரலை. பட் இங்கே இன்டிஜர் வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் அதையும் நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அதை நம்ம இப்போ செக் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் மைனஸ் 10 அது -1 தான். -1 டு த பவர். இப்போ இந்த பவரில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 3ன்றதை போட்டு பார்ப்போம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 -9 -10. அப்போ -1 பவர் -10 எஸ் 1 தான். பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றது ஒர்க் ஆகுது. எக்ஸ் ஈக்குவல் டு -3 போட்டு பார்ப்போம். -3 போட்டாலுமே இங்கே -1 டு த பவரில் என்ன வரும்? -3ன்றதை போட்டோன்னா 9 + 9 -10. அப்புறம் நம்மளுக்கு 18 - 10 18 கிடைக்கும். -1 பவர் 8 இதுவும் ஈவன் தான், இதுவும் 1 தான். ஸோ சக்ஸஸ். இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, போத் ஆர் வேலிட் சொல்யூஷன்ஸ் தான். சரி, ஓகே. லாஸ்ட் கேஸ், எனி நான் ஜீரோ வேல்யூ எக்ஸ்பிரஷன் டு த பவர் 0. இப்போ பவரை நம்ம 0ன்னு எடுத்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இது ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் 1 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும்.
ஸோ இது எப்போலாம் ட்ரூவாக இருக்குன்றதை பார்த்துருவோம். இது ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன், ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும். இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு -10 வரணும், சம் வந்து -3 வரணும். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் -5. ஸோ இந்த ரெண்டு கேசஸில் தான் நம்மளுக்கு இது மேலே இருக்கிறது வரும். கரெக்டாக x² -3x -10 சக்ஸஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் -2 ஆர் x is equal to +5. இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்மளுக்கு x அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கேயும் ரெண்டுமே இன்டிஜர் தான், பட் அட் த சேம் டைம் இன்டிஜராக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் செக் பண்ணோன்னா, அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுடைய கண்டிஷன் வேலிடாக இருக்கா அப்படின்றதுக்காக செக் பண்ணணும். x equal to -2 நம்ம பேஸில் போட்டு பார்ப்போம். பேஸில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? x equal to -2 இங்கே போட்டோன்னா 4 -10 -6 to the power 0 1. ஓகே, எஸ் நான் ஜீரோ வரணும், ஏன்னா நான் ஜீரோ பவர் 0 தான். ஜீரோன்னு வந்துட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நான் ஜீரோ வரணும், அதனால தான். அண்ட் அகெயின் x equal to 5 இங்கே போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x equal to 5னா 5² -10. ஸோ 5² -10ன்றது 25 -10 which is 15 power 0 is equal to 1. ஸோ இதுவும் வேலிட். அப்படின்னா இந்த ரெண்டு இன்டிஜர் சொல்யூஷன்ஸுமே வேலிடான சொல்யூஷன்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக எக்ஸுக்கு இன்டிஜர் வேல்யூஸ்ன்றது பார்க்கும்போது மொத்தம் 4 வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. x equal to +3, x equal to -3, x equal to -2, x equal to 5. 4 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ the number of integer solutions is 4 values. x can take 4 values. xக்கு மொத்தம் 4 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 4 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். அதையும் நம்பர் ஆஃப் இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 4 should be the answer. கரெக்ட் ஆன்சர் 4. ரேஷியோ ஆஃப் ஆல்டிடியூட்ஸ் ட்ரையாங்கிள் வச்சு ஒரு கொஷின் ஒன்று. என்ன ட்ரையாங்கிள் ஏபிசி ஆல்டிடியூட்ஸ் ஏடி அண்ட் பிஇ ஆர் ட்ரான் டு த கரஸ்பாண்டிங் பேசஸ். சரி, ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, சரி இந்த மாதிரி வரைஞ்சிப்போம். ஸோ ஏபிசி, சரி ஓகே ஃபைன். அண்ட் ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. சரி ஓகே, ஆங்கிள் பிஏசினா அப்போ இந்த ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸ். ஸோ அது 45 டிகிரிஸ். ஆங்கிள் ஏபிசி, ஏபிசி இஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. சரி ஓகே ஃபைன். இப்போது ஆல்டிடியூட்ஸு சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட்ஸ் ஏடி அண்ட் பிஇ ஆர் ட்ரான். ஸோ அப்போது ஏலேருந்து அண்ட் பியிலேருந்து ரெண்டு ஆல்டிடியூட்ஸ் வரைகிறாங்க. சரி, ஆல்டிடியூட்ஸை நம்ம வேறு ஒரு கலரில் டிஃபைன் பண்ணுவோம். சரி ஓகே, இதான் ஏடி அப்படிங்கிற ஆல்டிடியூட். ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த ஆங்கிள் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி ஏடி. அண்ட் அதே மாதிரி இது பிஇ, ஸோ இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும். சரி ஓகே ஃபைன், ஆல்ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? தென் ஏடி பை பி இஸ் ஈக்குவல் டு வாட், இதான் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, ஸோ ஏடி பை பி இஸ் ஈக்குவல் டு, சரி ஏடின்றது எந்த போர்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ ஏடி இஸ் இன் திஸ் ட்ரையாங்கிள், ஏடிபின்ற ட்ரையாங்கிளில் ஏடி இருக்குது. அண்ட் அதே மாதிரி பிஇ அப்படிங்கிற மெஷர் வந்து இங்கே ஏபிஇ அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள்ஸாக பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கு காமனாக என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏபிங்கிற சைடு தான் காமனாக இருக்குது. அப்போ அதை நம்ம காமனாக வச்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பேரிசன் ஒரு ரிலேஷன் பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். சரி ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஇயில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஆங்கிள் 45 டிகிரின்னு தெரியும். ஏன்னா இதுலேயும் அந்த 45 டிகிரி இருக்குது. ஸோ இது 45 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ அப்போ நம்ம ட்ரிகோமெட்ரி ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது பிஇ அண்ட் ஏபியை கம்பேர் பண்ணுற மாதிரி எடுப்போம். சரி ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? sin 45 டிகிரி எடுத்துக்கலாம். sin 45 அப்படின்னா இதான் 45 டிகிரி. அப்போ sin 45 அப்படின்னா இதோட ஆப்போசிட் பிஇ பை ஹைபோட்டனியூஸ் இஸ் ஏபி. ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏபி, அதான் ஹைபோட்டனியூஸ். சரி ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிஇ இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு sin 45. ஸோ ஏபி அங்கே வந்துடும். ஏபி இன்ட்டு sin 45 அப்படின்னா ஏபி இன்ட்டு 1/√2. ஸோ இது நமக்கு கிடச்சிச்சு. சரி, இப்போ அதே மாதிரி அந்த இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ரையாங்கிள் நமக்கு என்ன இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துட்டோம். இப்போ ஏபிடி எடுத்துக்கலாம்.
ட்ரையாங்கிள் ஏபிடி. ட்ரையாங்கிள் ஏபிடிலையுமே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆங்கிள் தான் தீட்டா அப்படிங்கிறது கொஷின்லேயே இருக்குது நமக்கு. ஸோ அப்போது அகைன் நம்ம அங்கேயுமே சைன் தீட்டா என்னன்றதை பார்ப்போம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது தீட்டா அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஏடி இருக்குது. ஸோ அப்போ ஏடி பை அகைன் இங்கேயும் ஹைப்போட்டென்யூஸ் ஏபி தான், ஏன்னா இதான் 90 டிகிரி, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ் ஏபி. சரி, ஓகே ஃபைன். அப்போது ஏடி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபி இன்ட்டு சைன் தீட்டான்னு கிடைக்கும். சரி, டன், அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு பிஇ என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஏடி என்னன்றது தெரிஞ்சாச்சு. ஸோ திஸ் ஏடி பை பிஇ இதான் கொஷின். அப்படியே நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்றது கிடச்சிரும். ஸோ ஏடி வந்துட்டு ஏபி சைன் தீட்டா டிவைடட் பை பிங்கிறது ஏபி இன்ட்டு 1/√2 இன்ட்டு 1/√2. ஸோ ஏபி அண்ட் ஏபி கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ √2 மேலே போய்டும், √2 இன்ட்டு சைன் தீட்டா. சக்ஸஸ். √2 sin theta அப்படிங்கிறது சிம்பிளிஃபைடு ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செக் பண்ணிடலாம். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். In an election, there were 4 candidates and 80% of the registered voters casted their votes. டோட்டலாக ஸோ இதான் வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் votes அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 80% of the registered voter cast. ஸோ இது டோட்டலாக ரெஜிஸ்டர் பண்ணவங்க, மொத்தமாக அது ரெஜிஸ்டர் பண்ணவங்களுடைய கவுண்ட் இது. இதில் 80% தான் வந்து ஓட்டை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கேஸ்டட் ஓட்ஸ் அப்படின்றது பார்த்தா இது கேஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். சரி, ஓகே, கேஸ்ட் ஓட்ஸ் இது 80%. சரி, ஓகே. இப்போ இது ஒரு 100% அப்படின்னு எடுத்தோம்னா அப்போது இது 80%ஆக இருக்கும். அதர் 20% வந்து அது வந்து நாட் கேஸ்டட். சரி, ஓகே. ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ரிசீவ்டு 30% ஆஃப் த கேஸ்டட் ஓட்ஸ். மொத்தம் எத்தனை கேண்டிடேட்ஸ்? 4 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. சரி, ஓகே. அந்த 4 கேண்டிடேட்ஸோட ஓட்ஸ் பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ டெஃபினட்டாக அந்த 4 கேண்டிடேட்ஸ் இந்த போர்ஷன் ஆஃப் த ஓட்ஸை தான் 4 பேர் ஷேர் பண்ணியிருக்கணும். சரி, ஓகே. எஸ், ஏபிசிடின்னு சொல்லி எடுத்துப்போம் அந்த 4 பேரை. ஓகே, ஆல் ரைட். எஸ், சரி சரி. இப்போ அந்த 4 பேர் எப்படி எப்படி ஓட்ஸ் எடுத்தாங்கன்றது பார்ப்போம். ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ரிசீவ்டு 30% ஆஃப் த கேஸ்டட் ஓட்ஸ். ஸோ அதில் ஒருத்தர் வந்துட்டு 30% of the casted votes. அப்போ 30% of 80, 30% of 80 24. அப்போ ஒருத்தர் 24% எடுத்திருக்காங்க, ஏன்னு சொல்லி எடுத்துப்போம். சரி, 24%. ஓகே, done. While the other 3 candidates received the remaining casted votes in the proportion of 1:2:3. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80 minus 24 56. அந்த 56 1:2:3 ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ணோம். நான் 56/6 பண்ணும்போது நமக்கு 28/3 9.3ன்றது கிடைக்கும். ஸோ 9.3%. அப்போ இது 9.3%, 9.33%. இது 1 பார்ட். அப்போ 2 பார்ட்ஸ்ன்றது டபுள் 18.66. அண்ட் 3 பார்ட்ஸ்ன்றது என்ன இருக்கும்? 28%. சரி, டன், அவ்வளோதான். ஃபைன். ஸோ அதை 1:2:3 ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ணி கொடுத்தாச்சு. If the winner of the election received 2512 votes more than the candidate with the second highest votes. 2512 votes difference இருக்குது. யாருக்கும் இருக்கும்? அந்த டாப் நல்ல ஃபஸ்ட்டு நிறைய ஓட்ஸ் வின் பண்ணால் அந்த கேண்டிடேட்க்கும் செகண்ட் ஹையஸ்ட் ஓட் நம்பர் ஆஃப் ஓட்ஸை வின் பண்ண அந்த செகண்ட் கேண்டிடேட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் 2512. அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஓட்ஸ் இஸ் ஹவு மச்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்னன்றது கேட்குறாங்க. டோட்டல் ஓட்ஸாக 100% சம் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம் இது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2512. முதல்ல அந்த 2512 அப்படிங்கிறது எந்த 2 பேருடைய டிஃப்ரென்ஸ்ன்றது பார்ப்போம். இந்த ஏபிசிடியில் யார் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 28%, டி தான் 28%. அண்ட் அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் ஏ தான், ஸோ 24. அப்போ அவங்க 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் தான் அது. அப்போ 4%. அப்போ 4% ஆஃப் அந்த எக்ஸ் தான் 2512. கொஸ்டின் என்ன? What is the number of total registered number of votes? X தான்ன்றது கொஸ்டின். 4% of x இதுனா அப்போ x is equal to 2512/4 into 100. பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2512/100 is 625 628 into 100. ஸோ 62800. ஆப்ஷன் டி 62,800 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ ஈஸியான ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். பர்சன்டேஜ் வேல்யூஸை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக குவிக்காகவே சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம்.
62,800 அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை செக் பண்ணிடலாம். எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஒர்க்கிங் அலோன் த டைம்ஸ் டேக்கன் பை அனு, தனு அண்ட் மனு. 3 பேர் இருக்காங்க. ஸோ அனு, தனு அண்ட் மனு. சரி, ஓகே, ஆல் ரைட். Okay, to complete any job are in the ratio 5:8:10. Time taken ratio 5:8:10 கொடுத்துட்டாங்க. இது time taken ஓட ratio. They accept a job which they can finish in 4 days if they all work together for 8 hours per day. So 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 4 டேஸில் முடிச்சிடுவாங்க. ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 hours, அப்போ 4 days ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக 4 8 32 hours அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, டோட்டல் டைம் பார்த்தோம் அப்படின்னா 32 hours. இது அப்புறம் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். சரி, அப்புறம் நம்ம அவங்களோட எஃபிஷியன்சியும் பெர் யூனிட்ஸ் பெர் ஹாரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். சரி, ஓகே, யூனிட்ஸ் பெர் ஹாரில் நாம் அவங்க எஃபிஷியன்சிஸை அசியூம் பண்ணலாம். அவங்க எஃபிஷியன்சிஸ் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டைம் டேக்கன் ரேஷியோ நமக்கு இருக்குது 5:8:10. அப்போ எஃபிஷியன்சிஸ் அதோடைய இன்வர்ஸாக தான் இருக்கணும். 1/5:1/8:1/10. ஸோ 5, 8, 10 காமனாக பார்த்தோம் அப்படின்னா 40 காமன் மல்டிபிள். அப்போது each fraction multiply by 40 நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 1/5 into 40 8. அப்போது A உடைய எஃபிஷியன்சி 8 units per hour அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/8 into 40னா 5, 1/10 into 40 அப்படின்னா 4. ஸோ இதான் அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ டோட்டலாக அப்போ அவங்களோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி 8 + 5 + 4 எடுத்தோம் அப்படின்னா 17 வரும். அப்போ டோட்டல் ஒர்க்கை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு இது 17 யூனிட்ஸ் பெர் ஹார். 1 ஹவருக்கு 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 17 யூனிட்ஸ் முடிப்பாங்க. டோட்டலாக அவங்க எடுத்துக்கிற டைம் 32 hours. அப்போ டோட்டல் ஒர்க்கு 17 into 32. 17 into 32 பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 7 4s are 7 2s are 14, 1 and then 2 21 24, 3 1s are 3, 3 + 2 5. ஸோ 544 யூனிட்ஸ். ஸோ இதான் அவங்களுடைய டோட்டலாக முடிக்கக்கூடிய ஒர்க். ஸோ ஒர்க்கை 544 யூனிட்ஸ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அசம்ஷன் என்ன அப்படின்னா, எல்லாருடைய எஃபிஷியன்சியை நம்ம யூனிட்ஸ் பெர் ஹாராக எடுத்துக்கிட்டு டோட்டல் டைம் 32 ஹார்ஸ்ன்றதும் கொஷின்லேயே இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் தீஸ் மெனி யூனிட்ஸ். நம்ம யூனிட்டரி மெத்தட்லேயே அப்ரோச் பண்ணலாம். சரி, எஸ். ஹவவர் அனு அண்ட் தனு ஒர்க் டுகெதர் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 days ஒர்க்கிங் 6 hours 40 minutes per day. ஸோ அதில் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் 2 people அனு அண்ட் தனு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனு அண்ட் தனு ஃபர்ஸ்ட் 6 days ஒர்க் பண்ணுறாங்க. எவ்ரி டே 6 hours and 40 minutes ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா 6 hours அது 6 hours ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். 40 minutesன்றது என்னது? 40 minutes is 2/3 of an hour, 2/3. ஸோ அப்படின்னா 6 2/3 தனியாக நம்ம கேல்குலேஷன் எடுத்துக்கலாம். 6 2/3 ஒரு நாளைக்கு 6 2/3 hours ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை டேஸ்? 6 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா ஸோ 36 + 4 40. அப்போ 40 hours அனு அண்ட் தனுவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 40 ஹார்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ 40 ஹார்ஸ்ட்டு அவங்க எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க? அனு அண்ட் தனு அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 8 + 5 13 யூனிட்ஸ் பெர் ஹார் முடிச்சிருப்பாங்க. 1 ஹவருக்கு 13 யூனிட்ஸ். அவங்க மொத்தமாக ஒர்க் பண்ணுறது 40 ஹார்ஸ். அப்போ 40 ஹார்ஸில் 13 into 40 520 யூனிட்ஸை முடிச்சிருப்பாங்க. சக்ஸஸ். அப்போ அவுட் ஆஃப் 544 யூனிட்ஸ் இவங்களே 520 யூனிட்ஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இன்னொரு 24 யூனிட்ஸ் இருக்குது. Then the number of hours that Manu will take to complete the remaining job. ரிமைனிங் யூனிட்ஸ் வந்து 24 யூனிட்ஸ் தான் இருக்குது. இதை மனு பண்ணணும். மனு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. மனு எஃபிஷியன்சி 4 units per hour அப்படிங்கிறது தெரியும். 1 ஹவருக்கு 4 யூனிட்ஸ். எத்தனை ஹார்ஸ் ஒர்க் பண்ணால் 24 யூனிட்ஸ் முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 hours. மனு வில் ஒர்க் ஃபார் another 6 hours. 6 hours is the answer. செக் பண்ணி பார்த்துடலாம். அது டீட்டா கொஷின். 6ன்றதா அப்போ ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். 6 is right answer. 2 functions. ஒரு ப்ராப்பர் டஃப்பான கொஷின். லாஜிக்காக ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஃபங்க்ஷன்ஸை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் இது ஈஸியாக பண்ணலாம். பட் லாஜிக் வைஸ் ஒரு எந்த சீக்வன்ஸில் இந்த சம்மை சால்வ் பண்ணணுன்ற கிளாரிட்டி இருந்தால் நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் எக்ஸ் தெர் ஆர் 2 functions f and g such that f of x இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் எக்ஸ் f of x plus f of x minus 1 is equal to 0. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை இப்படி கூட எழுதலாம். நம்ம f of x plus f of x minus 1 is equal to 1. ஸோ -1 அங்கே போச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன? இது நம்ம ஒரு தியரட்டிக்கலாக மட்டும் பார்க்காம இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக யோசிப்போம். ஸோ f of
10 plus f of 9 equal to 1. f of 5 plus f of 4 equal to 1. f of 1 plus f of 0 equal to 1. So f of ஒரு integer plus அதுக்கு முன்னாடி இருக்கிற integer f of முன்னாடி இருக்கிற integer ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் 1 ன்றது வரும். ஸோ இதில் நம்ம கிளியராகவே ஒன்று புரிஞ்சுக்கலாம். f of any integer plus f of அதுக்கு முன்னாடி இருக்கிற integer எப்போவுமே 1 தான். நோ மேட்டர் அது எந்த இன்டிஜர்ஸாக இருந்தாலுமே எந்த இன்டிஜராக இருந்தாலுமே இந்த ரெண்டுத்தோடைய சம் வந்துட்டு 1 அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா f of any integer plus f of அதுக்கு நியரஸ்டான அதுக்கு நெக்ஸ்ட் இன்டிஜர். ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸோடைய இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் அதோடைய சம் இஸ் 1 அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இட்ஸ் ஃபைன். அண்ட் அடுத்தது g of x ரொம்ப சிம்பிள் தான். g of x is equal to x square. அது ஈஸியாக டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அப்போ g of 1 is 1, g of 3 is 9, g of minus 7 is 49. ஈஸியாக சொல்லிடலாம். சரி, ஓகே. பட் என்ன கேட்குறாங்க வேற, if f of x square minus x is equal to 5. So the notable point, f of x square minus x is equal to 5. Then what is the value of the sum f of g of 5 plus g of f of 5? So இது என்னன்றதை நம்ம சொல்லணும். சரி, ஓகே. So find the value of f of g of 5 plus g of f of 5. So இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. எஸ், கொஞ்சம் சேலஞ்சிங். அப்போ நம்மளுக்கு பேசிக்கலி f of 5 ஓட வேல்யூ g of 5 ஓட வேல்யூ இது ரெண்டுமே வேணும். இது ரெண்டுமே இருந்தாலும் நம்ம ஆன்சரே சொல்ல முடியும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோன்னா f of g of 5 ஈஸியாக சொல்லிடலாம். g of x is equal to x square. அப்போது g of 5 is 5 square 25. இதை நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் g of f of 5 வேணுமே. f of 5 அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த f of x உடைய டெஃபினேஷன்ஸை வச்சு இந்த f of 5 ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. எஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். f of x square minus x is equal to 5. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா f of any x square minus x எந்த இன்டிஜராக இருந்தாலும் அது 5 தான். அப்போ ஈஸி டு ஸ்டார்ட், எந்த இன்டிஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா f of 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஏன்னா f of x நான் 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா 0 ஸ்கொயர் மைனஸ் 0. இப்போ f of 0 is equal to 5. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சொல்லிடலாம். சரி, ஓகே. இப்போ f of 0 5ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம f of 1 என்னன்றதே சொல்லலாம்ல. எப்படி? பை யூஸிங் திஸ் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். இதை யூஸ் பண்ணி f of 0ன்றது 5 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி f of 1 என்னன்றதை ஈஸியாக சொல்லலாம். எப்படி? ஏன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா நமக்கு 1 வரணும். திஸ் இஸ் ஆல்ரெடி 5ன்னு இருக்கு. இப்போ 5 கூட நான் எதை ஆட் பண்ணினா எனக்கு 1 வரும், -4. பிகாஸ் 5 + -4 பண்ணினோன்னா தான் நமக்கு 1ன்றதே கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். சரி, நெக்ஸ்ட்டு. இப்போ அடுத்தது f of 1 ஈக்குவல் டு -4 தெரிஞ்சாச்சு. இப்போ இதை வச்சு f of 2 என்னன்றதை சொல்லுவோம். f of 2 is equal to இப்போ -4 ப்ளஸ் வாட் வேல்யூ பண்ணோன்னா நமக்கு 1 வரும். அகெயின் இது 5 தான். ஏன்னா இப்போ இது ரெண்டுமே கன்சிக்யூட்டிவ், f of 1 f of 2. அப்போது இதோட f of வேல்யூவையும் இதோட f of வேல்யூவையும் ஆட் பண்ணினா எனக்கு 1 வரணும். இது ஆல்ரெடி -4. அப்போ -4 + 5 பண்ணினோன்னா தான் நமக்கு 1ன்றதே கிடைக்கும். அப்போ இது 5. அகெயின் அப்படியே இது ஒரு செயினாக எடுத்துகிட்டு போனால் f of 3 என்னவா இருக்கும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் திரும்ப அகெயின் நம்மளுக்கு +1 வரணும். அப்போ இது 5, அப்போ இது -4 இருந்தால் தான் நமக்கு 1ன்றதே வரும். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா f of 0 5 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டெஃபினேஷனை ஐட்ரேட்டிவாக நம்ம யூஸ் பண்ண நமக்கு ஆல்டர்னேட்டிவாக 5 -4 5 -4 5 -4 இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே 2 கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ். இது 5னா 5 கூட -4 ஆட் பண்ணால் தான் 1 வரும். -4னா அது கூட 5 ஆட் பண்ணால் தான் 1 வரும். அகெயின் அந்த 5 கூட -4 ஆட் பண்ணால் தான் 1 வரும். ஸோ இப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய பேட்டர்ன். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம், f of 4 equal to again 5, f of 5 is equal to again -4. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதில் ஒரு பேட்டர்னை நம்ம கிளியராக நோட் பண்ணலாம். இதெல்லாமே என்னன்னு தெரியுதா? ஈவன் நம்பர்ஸ். f of any even integer is 5 and f of any odd integer is -4. சிம்பிள், அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காச்சு.
இதை இங்கே யூஸ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ திரும்ப இங்கே வரலாம். g of f of phi odd value, f of phiன்றது oddனா அப்போது -4, அப்போ இதோட வேல்யூ -4. சிம்பிள், டன். இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் f of 25 நமக்கு எங்கே வரும்? இது இங்கே வரும், சாரி இங்கே தான் நமக்கு வரும், ஆட் இல்லையா, அகைன் ஆட், சாரி அகைன் ஆட் ஃபேமிலி. f of 25 அப்படின்னா அகைன் நம்மளுக்கு -4தான் வரும். -4 ப்ளஸ் g of -4 ஈஸியாக சொல்லிடலாம். g of -4 வந்துட்டு g of -4 the whole square. அப்போ -4 the whole square அது 16. ஸோ ஃபைனலி -4 + 16 நமக்கு ஆன்சர் 12ன்றது கிடைக்கும். ஸோ 12 தான் அதுக்கான ஆன்சர். ஸோ கொஷின் வந்து ஒரு டீட்டா கொஸ்டின். ஸோ 12 நமக்கு கிடைச்ச ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப லாங் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ், யா ரைட், பர்ஃபெக்ட்லி ரைட். ஆன்சர் 12ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெகுலர் பாலிகன்ஸ். Regular polygons A and B have number of sides in the ratio 1:2. So A and B உடைய number of sides 1:2 னா அப்போ A க்கு n sides இருக்குன்னு எடுத்துக்கலாம் and B க்கு 2n sides இருக்கு. சரி, ஓகே ஃபைன். And their interior angles are in the ratio 3:4. Interior angles. So regular polygon அப்படின்னா each interior angles கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ A உடைய interior angle என்னவா இருக்கும்? A க்கு n sides இருக்கு. So sum of all interior angles is 180 into n minus 2. So 180 into n minus 2. But இது மட்டும் இல்லை, இது sum of all angles. நமக்கு ஒரு interior angle வேணும் அப்படின்னா அப்போ this expression divided by the number of sides. அப்போ by n. 180 into n minus 2 by n. Fine, okay. By கீழே இப்போ regular polygon B உடைய interior angle வேணும் அப்படின்னா 180 into 2n minus 2 by 2n. So, அப்போ இந்த ரேஷியோ தான் 3:4. So, அப்போ this by this is equal to 3:4. இப்போ என்ன question? Then the number of sides of B is equal to what? B ஓட number of sides என்னன்னு கேட்குறாங்க. B ஓட number of sides 2n. நம்ம சால்வ் பண்ண n என்னன்னு கிடச்சுன்னா அதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். சரி, ஓகே. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 180 கேன்சல். ஸோ பை n இதுவும் நம்ம அடிச்சிடலாம். அப்போ மேலே இங்கே என்ன இருக்கும்? n minus 2 மட்டும் இருக்கும். கீழே 2n minus 2 by 2. ஸோ 2 காமனாக எடுத்துட்டோம்னா அப்போ இங்கே என்ன இருக்கும்? n minus 1 தான் இருக்கும். அப்போ சிம்பிள், n minus 2 by n minus 1 is equal to 3/4 வந்துடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் ரெண்டு சைட்லையுமே டிஃப்ரென்ஸ் சேம் தான். இங்கேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன், த டிஃப்ரென்ஸ் இஸ் 1. இங்கேயும் அது டிஃப்ரென்ஸ் 1 தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஈக்குவேட்டே பண்ணுங்க. எதர் n minus 2 equal to 3 or n minus 1 is equal to 4. எப்படி பண்ணாலும் n is equal to 5 கிடச்சிரும். ஸோ n is equal to 5 அப்படின்னா number of sides of B is equal to 2n அப்படின்னா 10. ஸோ 10ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செக் பண்ணிடலாம். Answer 10 is the right answer. Two ships meet mid-ocean and then one ship goes south and the other ship goes west. So ரெண்டு ships ஒரு common pointல மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஷிப் வந்து goes south. ஸோ ஒரு ஷிப் இப்படி போகுது, இந்த மாதிரி சவுத் டுவர்ட்ஸ் சவுத் போகுது. இன்னொன்று வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட். வெஸ்ட்னா இப்படி இந்த மாதிரி இப்படி போகுது. சரி, ஓகே, ஆல் ரைட், இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 hours லேட்டர் ரெண்டு ஷிப்ஸுமே தே ஆர் ட்ராவலிங் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீட்ஸ் கான்ஸ்டன்ட் தான். 2 hours லேட்டர் தே ஆர் 60 kilometer அப்பார்ட். ஸோ 2 hours கழித்து 60 kilometer ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸ் அவே அப்படின்றது கொடுத்துருக்கு. இஃப் த ஸ்பீட் ஆஃப் ஒன் ஷிப் இஸ் 6 km/h மோர் தேன் த அதர், தென் த ஸ்பீட் இன் km/h ஆஃப் த ஸ்லோவர் ஷிப் இஸ் ஹவு மச்? ஸோ சூப்பரான ஒரு கொஸ்டின். ரெண்டு ஷிப்ஸ் இருக்கீங்க, இந்த ரெண்டு ஷிப்ஸோடைய ஸ்பீட்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஷிப் இஸ் 6 km/h மோர் தேன் த அதர் ஷிப். ஸோ அப்போ நம்ம ஸ்லோவர் ஷிப்பை எக்ஸ் km/h அப்படின்னு ஸ்பீட் எடுத்துப்போம். ஸோ இட் இஸ் ட்ராவலிங் எக்ஸ் கிலோமீட்டர் இன் 1 hour. ஃபாஸ்டர் ஷிப் அப்போ என்னவாக இருக்கும்? எக்ஸ் + 6 km in 1 hour அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போது இது ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் இங்கே போச்சுன்னா இது எக்ஸ் + 6 km இந்த பக்கமாக போயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். 2 hours லேட்டர் அந்த ரெண்டு ஷிப்ஸுமே 60 km அப்பார்ட் இருக்குது. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1 hourல ரெண்டு பேருமே 30 km அப்பார்ட் வந்திருப்பாங்க. ஸோ ஜாமெட்ரி, ஒரு சிம்பிள் ஜாமெட்ரி, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஐடியா தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அவங்க ரெண்டு பேரும் 2 hours ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். இது கொஞ்சம் கிளியராகவே வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ 2 hours ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ், இதுதான் அவங்களுடைய ஃபைனல் பொசிஷன்ஸ். ஸோ என்னவா இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் தான் 60 km அப்படின்னு சொல்லியிருக்கு.
அப்போது 1 ஹவரில் அவங்க 2 பேர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸ் கிலோமீட்டர், எக்ஸ் ப்ளஸ் 6 கிலோமீட்டர். இதை கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட half 30 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் இது இருக்க சிம்பிளான ஒரு ஜியாமெட்ரி. இது எக்ஸு, இது எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்லோவர் ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இப்போது கொஸ்டின். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர். சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் 900 கிடைக்கும். ஓகே, ஆல் ரைட். ஸோ அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 900 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 900 மைனஸ் 36னா நம்மளுக்கு 864 கிடைக்கும். மைனஸ் 864 ஈக்குவல் டு 0. 900 மைனஸ் 36னா 864. ஓகே, அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 864 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வந்திருக்கோம், நம்ம முடிச்சிருக்கு. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பெட்டர் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x இஸ் ஈக்குவல் டு 864 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஃபைன், ஓகே, எஸ். ஏன்னா எனிவேஸ் நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். எனிவேஸ் நெகட்டிவ் வேல்யூவை நம்ம இக்னோர் பண்ணிட போகிறோம், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ அது போதுமே, அதை வச்சு நம்ம ஆன்சர் என்னன்றது ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிவைடட் பை 2 பண்ணணும் இல்லையா? சாரி, ஏன்னா டிவைடட் பை 2 பண்ணணும். எக்ஸ் 2x ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், இது பாதி ஹாஃப் 6x தான். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு 432 கிடைக்கும். வெரி சாரி, 432. ஸோ இதான் கரெக்டான ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x இஸ் ஈக்குவல் டு 432. சரி, ஓகே, எஸ். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். இது இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 432. அப்போ எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ பார்க்கணும். என்ன வேல்யூ பார்க்கலாம்? ஸோ 432 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிரும். சரி, பார்க்கலாமா? ஸோ நமக்கு வேண்டியது எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 432. செக் பண்ணி பார்ப்போம். எந்த பேர் கரெக்டாக தே டிஃபர் பை 6 அப்படிங்கிறத பார்த்துருவோம். அங்கே நம்ம ஆன்சரை பிடிச்சிடலாம். சரி, ஓகே. 1 இன்ட்டு 432, 2 இன்ட்டு 216, 3ல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 என்ன கிடைக்கும்? நமக்கு 144 வருமா? 144 கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா 432னா பை 3 பண்ணணும் அப்படின்னா இது வந்து 3 14s are 42, பட்னா பேலன்ஸ் 12னா 3 4s are 12. ஓகே, 4ல் 108, ரொம்ப இன்னும் போயிட்டு நிறையா போகணும். 5 6ல் பார்க்கலாமே, 72 வரும். 7ல் வராது. 8ல் வருமா? 8ல் 54. வேர் கெட்டிங் க்ளோசர், கிட்ட நெருங்கிட்டே இருக்கும் நம்பர்ஸை. 9ல் வரும். 9ல் வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 9ல் வந்து 48 டைம்ஸ் வரும். 10ல் வராது. 11 12ல் வருமே. 12ல் 36, அப்புறம் 13 14 15 வாய்ப்பே இல்லை. 16 பார்க்கலாமா? எஸ், 16ல் 27 டைம்ஸ். இன்னும் ரொம்ப கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். 17 18ல் பார்க்கலாம். 18ல் 24 டைம்ஸ் சக்ஸஸ். இங்கே தான் நமக்கான பேர் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் 432 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 18. ஸோ 18 ஷுட் பி த ரைட் ஆன்சர். ஸோ அப்போ ஸ்லோவர் ஷிப்போடைய ஸ்பீடு வந்துட்டு 18 km/h, ஃபாஸ்டர் ஷிப்போடைய ஸ்பீடு வந்து ப்ளஸ் 624 km/h. இதை வச்சு ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஸ்லோவர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் தான் ஸ்லோவர். நம்ம அசம்ஷன் படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஆப்ஷன் பியில் ரெடியாக இருக்குது. ஆன்சர் நமக்கு வந்திருக்கு. கரெக்டானு செக் பண்ணிக்கலாமே. கரெக்ட், ஆப்ஷன் பி 18 இஸ் ரைட் ஆன்சர்.